அத்தியாயம் 1. திடீர் கோடை மழை. காற்றில் மண் வாசனையை மீறி சாக்கடை நாற்றம். பக்கத்து மாடியில் எடுக்க ஆளில்லாமல் நனைந்தபடி துணிகள். இந்த மழைக்காக காத்திருந்து விடுபட்ட மின்கம்ப காற்றாடி ரஜினியை கடவுளாக ஏற்ற ஒரு ஆட்டோவின் தலையில் இறங்கியது. பண்பலை வரிசையில் மழை தினங்களின் அனுபவம் பற்றி தொலைபேசச் சொன்னார்கள். மாடி வீட்டு மிக்சி சத்தத்துக்கு பொருத்தமாக பக்கத்து வீட்டு குழந்தையின் அழுகை சத்தம். சமையலறை ஜன்னல் கம்பியில் மழைக்கு ஒதுங்கி நின்ற அணிலின் வாயில் ஓர் இலைத்துகள். எதையும் ரசிக்க மனமோ நேரமோ இல்லாமல் பரபரப்பாக இட்லி தட்டில் மாவு ஊற்றி கொண்டிருந்தாள் ஆர்த்தி. ஒரு குழியில் குறைந்தது, அடுத்ததில் வழிந்தது. பால் பாக்கெட் எடுத்து மூளையில் கத்தரித்து பாத்திரத்தில் கொட்டும்போது கொஞ்சம் சிந்தியது. லைட்டர் கொண்டு கேஸ் அடுப்பை பற்ற வைக்க போராடினாள். சமையல் கட்டு பக்கம் வர்றதே பாவம் மாதிரி நினைக்கிற, கம்ப்யூட்டர் கத்துக்கிற மாதிரி சமையலும் கத்துக்கிட்டா என்ன கேவலம்? இதுவும் ஒரு கலை தாண்டி. போர் அடிக்காதமா? இட்லி வைக்கிறதும் பால் காய்ச்சறதும் ஒரு கலையா? கலைதான் என்று இப்போது புரிந்தது. இட்லி மாவு மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கும்போது மூடி வைக்க வேண்டுமா, திறந்து வைக்க வேண்டுமா? இட்லி வேக எத்தனை நிமிடங்கள் அனுமதிக்க வேண்டும்? காகித தட்டுகளை அம்மா எங்கே வைத்திருக்கிறாள்? புறப்படுவதற்குள் மழை நின்று விடுமா? அழைப்பு மணிக்கு உச்சு கொட்டி கொண்டு ஓடினாள். சீனிவாசன் 2வது மாடிங்க. கதவை மூடிவிட்டு வருவதற்குள் பால் பொங்கி வழிந்து அடச்ச என்றானது. சிந்திய பாலை துடைக்க துணி எங்கே வைத்திருப்பாள்? ஐயோ, இந்த பூனை எந்த பக்கத்திலிருந்து வந்தது? சி போ என்று விரட்டினாள். அது மியாவி விட்டு ஓடியது. புகை வந்துவிட்டதே. இட்லி சமைந்திருக்குமா? சி வெந்திருக்குமா? உடனடி காப்பித்தூள் எடுத்து மிச்ச பாலில் காப்பி கலந்தாள். அம்மாவுக்கு சர்க்கரை போடலாம், அப்பாவுக்கு கூடாது. எனவே சர்க்கரையை மடிக்க தோதான காகிதம் தேடி எதுவும் கிடைக்காமல் பரவாயில்லை என்று இன்றைய தேதியை கிழித்து மடித்து கொண்டாள். பிளாஸ்கில் ஊற்றிய பிறகுதான் நேற்றிரவு வந்ததும் பிளாஸ்கை கழுவினேனா என்று சந்தேகம் வந்தது. அதெப்படி கழுவாமல் வைப்பேன் என்று சமாதானமும் வந்தது. இட்லிகளை எண்ணெய் போட்டு நாளும் போடாமல் நாளும் டப்பாவில் அடைத்து மிளகாய் பொடிக்கு நாளைய தேதியையும் கிழித்து பிரெட்டு கை துடைக்க சின்ன துண்டு டார்ச் லைட், அம்மா ஸ்ரீராம ஜெயம் எழுதும் நோட்டு, பால்பாயின் பேனா, வெந்நீர் என்று நினைவுபடுத்தி எல்லாம் எடுத்து பிளாஸ்டிக் குடையில் வைத்து செருப்பணிந்த போது நினைவு வந்து ஓடி கதவில் மாட்டி வைத்திருந்த துப்பட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டாள். அவ்வளவுதானே, புறப்படலாமா? முக்கியமானதை மறந்தேனே. வங்கியில் பணம் எடுக்க அப்பாவின் கையெழுத்து வேண்டும். அதற்கு செக் புத்தகம் எடுத்து செல்ல வேண்டும். வீட்டை பூட்டிக் கொண்டு லிப்டுக்கு வந்தாள். அது 8வது மாடியில் இருந்தது. பொறுமை இல்லாமல் படியில் இறங்கினாள். கார் பார்க்கிங் பகுதியில் முக்கால்வாசி கார்கள் சென்றிருக்க மழைக்காக சிலர் ஒதுங்கி இருந்தார்கள். தலையில் பாலித்தீன் சுற்றின டயர் வண்டிக்காரனை பெண்கள் சூழ்ந்து காய்கறி வாங்கினார்கள். வழக்கமாக வாசலில் நிற்கும் செல்வத்தின் இஸ்திரி வண்டியும் மழைக்காக உள்ளே வந்திருந்தது. இவளை பார்த்ததும் செல்வம், தேய்ச்சிட்டேம்மா, 8th ஃப்ளாட்ல கொடுத்துறவா என்றார். வேணாம், நான் காலேஜ் போகல, லீவ்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு மத்தியானம் வந்துடுவேன், அப்ப வாங்கிக்கிறேன். சாலையில் காலியாக ஆட்டோ கடந்து செல்கிறதா என்று பார்த்தாள். எப்படிமா இருக்கார் அப்பா என்றார் அயன் செய்தபடி. 4 நாளா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்களாம். சரி, நான் புறப்படுறேன். ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ள நனைஞ்சிடுவாம்மா. இரு, நம்ம ஆளு இருக்கானான்னு பார்க்குறேன். வேட்டி மடிப்பில் இருந்து செல்போன் எடுத்து பேசிவிட்டு வர்றான், வெயிட் பண்ணுமா. இஸ்திரி வண்டிக்கு அடியில் செருகி வைத்திருந்த மரஸ்டூலை ஆர்த்திக்கு எடுத்து போட்ட செல்வம் ஏதோ கேட்க நினைத்து தயங்கி அடுத்த துணியை தேய்க்க துவங்கினார். அகலமான கரையுடன் 4 முழ வேட்டி, கை வைத்த வெள்ளை பனியன், கழுத்தை சுற்றி வந்து 2 பக்கமும் தொங்கியபடி ஒரு ஈரிழை துண்டு, நெற்றியில் பட்டையாய் அடித்த விபூதிக்கு நடுவில் கொஞ்சமாய் குங்குமம் என்று கண்ணியமான தோற்றத்துடன் இருக்கும் செல்வம் அபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அத்தனை பேரிடமும் தொழில் தாண்டி சிநேகம் காட்டி பழகுவதால் எல்லோருக்குமே அவரை பிடிக்கும். ஒரு பண்டிகை விசேஷம் என்றால் அவர் திணறி போகும் அளவிற்கு இனிப்பும் பலகாரங்களும் வந்து சேரும். சகல காரியங்களுக்கும் அவரைத்தான் கூப்பிடுவார்கள். இரும்பு பீரோவை கொஞ்சம் நகர்த்தணும் செல்வம். படப்பையில் 1/4 கிரவுண்டு நிலம் கிடக்கு, வித்துடலாம்னு பார்க்குறேன். பார்ட்டி பாருங்களேன் செல்வம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு பேண்டு வாத்தியம் ஏற்பாடு பண்ணணுமே. இந்த டாமி 3 நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடுறியாப்பா செல்வம். ஆர்த்தி, உனக்கு எப்பமா படிப்பு முடியுது என்றார் செல்வம். இப்போ 5வது செமஸ்டர், இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்கு. மேற்கொண்டு பிஜி பண்ணணும். அம்மா போதுங்கிறாங்க, அப்பா வேற முடியாம படுத்துட்டாரு. அப்ப சீக்கிரம் ஜாதகம் எடுத்துருவாங்க இல்ல? அதெல்லாம் முடியாதுன்னுட்டேன். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என் காலில் நிற்கணும். 3-4 வருஷம் போகட்டும். எதுக்கு செல்வம் சிரிக்கிறீங்க?
ஒரு வார்த்தை மாறாம இதே மாதிரி தான் உன் அக்காவும் சொன்னான் என்ற செல்வம் அவள் முகம் மாறுவதை பார்த்து, கோச்சுக்காதம்மா, ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். எல்லாரும் ஒரே மாதிரியா என்ன? ஆமா, அர்ச்சனா எங்க இருக்கு? திருச்சியில தானே என்றார். அங்கதான் இருந்தா, இப்ப அம்பத்தூர்ல இருக்கா. வந்து 1 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை இருக்கு, தெரியுமில்ல? என்ன குழந்தை? நீ போனியா? பாத்தியா? பொண்ணு. அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. வீட்டுக்கு போகல, கோயிலுக்கு தூக்கிட்டு வந்து காட்டினான். நல்ல சிவப்பு. அம்மா, நான் மட்டும்தான் போனேன். போனதை பார்த்ததை வீட்டுல கூட சொல்லல. இத சாக்கா வச்சு கோபத்தை சரி பண்ணி இருக்கலாமே, விட்டுட்டியே. என்ன பொண்ணுமா நீ? சொல்லியிருக்க வேணாமா? நான் என்ன சொல்றது? அக்காவே ஃபோன் பண்ணி பேசினாலே. ஒரே ஒரு தடவை குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுறேன், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கன்னு அழுதா. அப்பா பாதியிலேயே போனை வச்சுட்டாரு. வீட்ல இருந்து யாராச்சும் போய் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே போயிடலாம்னு ருத்ரதாண்டவமே ஆடிட்டாரு. பெருமூச்சு விட்ட செல்வம், மனுஷருக்கு இவ்வளவு வீம்பு கூடாது. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. இனி ஏதாச்சும் மாறப்போகுதா? போறப்ப என்னத்தை எடுத்துட்டு போக போறோம் என்றார். அப்படி நினைச்சுதான் நான் மட்டும் அப்பப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா அம்மாவோட கோபத்திலையும் நியாயம் இருக்கு செல்வம். என்ன புடலங்கா நியாயம்? நானும் 3 பெத்தவங்கன்னு காலத்தோட அனுசரிச்சு போனாதான் நிம்மதி. எங்க காலம் மாதிரி இல்ல உங்க காலம். நீங்க வேற மாதிரி பேசுறீங்க, வேற மாதிரி யோசிக்கிறீங்க. எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக அது தப்பாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்ப என்ன கெட்டு போச்சு? சந்தோஷமா தானே இருக்கா உங்க அக்கா? ஆஸ்பத்திரியில இருக்கிறது அவளுக்கு தெரியுமா? சொல்லல. நான் அப்பப்ப பேசுவேன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மா ஒன்னும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. நீ சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்க சொல்லு. ஆட்டோ வந்துடுச்சு, நீ புறப்படு. இவன் பேரு ரவி, நம்பர் வாங்கி வச்சுக்க. முன்கூட்டி சொன்னா வேற சவாரி போகாம வருவான். நல்ல பையன். ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்த போது செல்வம் சொன்னது போல அர்ச்சனாவுக்கு தகவல் சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள் ஆர்த்தி. பதறுவாள், அழுவாள், பார்க்க துடிப்பாள். தனியாக வரலாம், அல்லது மாமாவுடன் வரலாம். ஆஸ்பத்திரி என்றும் பார்க்காமல் அப்பா அவமானப்படுத்தி விட்டால் என்ன? கண்டிப்பாக அவமானப்படுத்துவார். ஏற்கனவே இருவரும் பட்ட அவமானங்கள் போதாதா? பழைய கசப்பான சம்பவங்கள் எரிமலையாய் வெடித்து சிதறின வார்த்தைகள் காரணமாக ஒருவேளை மாமாவே கூட நீ ஒன்றும் போக தேவையில்லை என்றும் சொல்லலாம். அப்போது பார்க்க முடியவில்லையே என்று கலங்குவாள். வந்தால் அவமானம், வரவில்லை என்றால் வருத்தம். இரண்டுமே கஷ்டம். எதற்காக அவளுக்கு தெரிவிக்க வேண்டும்? ஆர்த்தியின் செல்போன் ஒலித்தது. ஐயோ, அக்காதான். ஹாய்க்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, எங்க இருக்க நீ? அது ஆட்டோல போயிட்டு இருக்கேன். அதான் சத்தத்திலே தெரியுதே. காலேஜுக்கு போகலையா? லீவா? ஆமா, ஸ்டடி ஹாலிடேஸ். பொய் சொல்ற. உன் கிளாஸ்மேட் சித்ரா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அவளை பார்த்தேன். நீ 4 நாளா காலேஜுக்கு வரலன்னு சொன்னான். உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு பதறிக்கிட்டு கேட்குறேன். சொல்லுடி, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? இல்லக்கா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு லீவ் போட்டிருக்க? ஸ்டடி ஹாலிடேஸ்னு ஏன் பொய் சொல்ற? உன் குரல் கூட சரியில்லை ஆர்த்தி, மறைக்காம சொல்லு. அம்மா நல்லா இருக்காங்களா? அக்கா, அம்மா நல்லா தான் இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன? உனக்கு தான் தெரியுமே, கொஞ்ச நாளாவே அடிக்கடி நெஞ்சு வலி வருமே. கரெக்டா வாக்கிங் போய்கிட்டு டயட் கண்ட்ரோல்ல இருந்துக்கிட்டு யோகா தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. 4 நாள் முன்னாடி மொட்டை மாடியில நின்று எல்லாரும் சாமி ஊர்வலம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு மயக்கம் வருதுன்னு சொன்னாரு. அப்படியே சாஞ்சிட்டாரு. பேச்சு மூச்சு இல்ல. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. பக்கத்து பிளாட்டு மாதவன் அங்கிள், நம்ம செல்வம் எல்லாருமா சேர்ந்து கார்ல கொண்டு போய் சிவராம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். காப்பாத்திட்டாங்க. 2 நாள் ஐசியூல இருந்தாரு. இப்ப தனி ரூம் கொடுத்துட்டாங்க. மைல்டு அட்டாக் தான், கவலைப்பட வேணாம்னு சொன்னாரு டாக்டர். இப்ப நான் ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கேன். 4 நாள் ஆச்சுங்கிற? ஏண்டி சொல்லல? பாத்தியா, நீயும் என்னை ஒதுக்கி வச்சுட்ட, அப்படித்தானே? இல்லக்கா, உன் பேரை எடுத்தாலே அவருக்கு பிபி எகிருது. சொன்னா நீ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவ. வந்தா அவர் ஆசையா பேசுவாரா இல்ல அலட்சியப்படுத்துவாரா? எல்லாருக்கும் கஷ்டம். அதனாலதான் அக்கா, ப்ளீஸ் அழாத. சிவராம் ஹாஸ்பிட்டல் தானே சொன்ன? ரூம் நம்பர் என்ன? 117. அம்மா கூட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. நீயே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் என்னால மறைக்க முடியல. மாமாவை கேளு. நல்லா யோசனை பண்ணிட்டு அப்புறம் வா. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுக்கா. அரை மணி நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன், என்ன? மருத்துவமனையின் வராந்தாவில் சிந்தனையுடன் நடந்தாள் ஆர்த்தி. தப்போ எதையாவது சொல்லி சமாளித்திருக்க வேண்டுமோ? அக்காவிடம் சொல்லி தொலைத்து விட்டேன் என்பதை அம்மாவிடம் இப்போதே சொல்வது நல்லதா, இல்லை சொல்லாமல் விட்டு விடுவதா? முதல் மாடியில் அறை எண் 117க்குள் வந்தபோது கட்டிலில் அப்பா இல்லை. அம்மா கையில் சின்னதாக அம்மன் படம் வைத்துக்கொண்டு ஓசையில்லாமல் பிரார்த்தனையில் இருந்தாள். ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆர்த்தி, பெரிய டாக்டர் நீ வந்ததும் வந்து பார்க்க சொன்னாரு. என்கிட்டயே சொன்னா என்ன? எதுக்கு ஒன்ன வர சொல்றாரு? பயமா இருக்குடி. ஏதாச்சும் குண்டை தூக்கி போட போறாரோ?
அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டு டாக்டர் சிவராமின் அறையை நோக்கி நடந்தாள் ஆர்த்தி. அத்தியாயம் 2. இன்னும் உபயோகத்தில் இருக்கும் பழைய தட்டச்சு இயந்திரத்தில் அந்த பெண்மணி ஒரு வரி அடிப்பதும் வெள்ளரி பிஞ்சை ஒரு கடி கடிப்பதுமாக இருந்தாள். கேஸ் கட்டுக்கள் பிரதானமாக மேஜை முழுக்க அடைத்து கொண்டிருப்பது போதாதென்று சுந்தரேசன் BABL வந்ததும் அமரப்போகிற நைலான் வயர் பின்னிய நாற்காலியின் மீதும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. பெண்டுலமாடும் ரிவெக்ஸ் கடிகாரத்தில் பெரிய முள் 15 நிமிடங்கள் தாமதமாக நகர்ந்து கொண்டிருந்தது. சுவர் பூரா சந்தனம் தெளிக்கப்பட்ட சுவாமி படங்கள், கண்ணாடி பீரோக்களில் புஷ்டியான சட்ட புத்தகங்கள், சுழலும் மின்விசிறியில் தொங்கும் ஒட்டடை எப்போதும் யார் மீதும் விடலாம். அறையின் மூலையில் கவிழ்த்து வைக்கப்பட்ட பபிள் டாப் தண்ணீர் குடுவைக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. காலையில் வீட்டில் படித்து முடித்துவிட்ட செய்தித்தாளை கழுத்தை பிடித்து பொழுதை தள்ளுவதற்காக சும்மா புரட்டி கொண்டிருந்தான் மனோகர். அவன் வைத்ததும் எடுக்க தயாராய் கண்ணாடி ஆசாமி நின்றார். ஒரு சிகரெட் பிடித்துவிட்டு வந்தால் ஒரே நாற்காலி பறிபோய்விடும் அபாயம். ஏம்மா, வக்கீல் வர லேட் ஆகுமா? இன்னைக்கு 2 கேஸுமே அட்ஜன்மெண்ட்டு தான். இப்போ வந்துருவாரு சார். இப்போவுக்கு பொருள் 1 மணி நேரமா 2 மணி நேரமா என்று கேட்டால் முறைப்பால். இடவளமாக திரும்பும் மின்விசிறியை தன் பக்கமாக நிறுத்திவிடவும் வாய்ப்புண்டு. மேலும் அரை மணி விரயத்தில் ஒரு வண்டு விற்றென்று நுழைந்து மூவரையும் பரபரப்பாக்கிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியேறியதை தவிர வேறெதுவும் நிகழாததால் வெறுத்து போய் எழுந்த மனோகர், என்னை 9 மணிக்கு வர சொன்னாரு, நான் 8:45 வந்தேன். இப்ப 11 ஆக போகுது. யாரும் வெட்டியா இல்லைங்க. எல்லாருக்கும் அவங்க நேரம் முக்கியம். அட்லீஸ்ட் வர லேட் ஆகுது சார்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ற நாகரிகமாவது வேணுங்க. நாங்க கொடுக்குற ஃபீஸ்ல தான் அவர் சம்பளம் கொடுத்து நீங்க இப்படி வெள்ளரிக்காய் வாங்கி திங்க முடிஞ்சுது, புரிஞ்சுக்கங்க என்று ஆத்திரமாக சொல்ல நினைத்து, ஒரு டீ குடிச்சிட்டு வரேங்க, அதுக்குள்ள சார் வந்துட்டாருன்னா சொல்லுங்க, மறுபடி எங்கேயாவது போயிட போறாரு என்று மட்டும் சொல்லி மனோகர் வெளியேறியதும் ஆசாமி நாற்காலியை கைப்பற்றி செய்தித்தாள் எடுத்தார். மூத்திரம், மலம், நாய்க்குட்டிகளை மிதிக்காமல் அந்த சந்தில் இருந்து விடுபட்டு முக்கிய சாலைக்கு வந்து பாதையோர சக்கர வண்டியில் டீ சொல்லிவிட்டு சமோசா எடுத்து கடித்தான் மனோகர். 100 பேர் அவனை இடித்து கொண்டு நடந்து போனார்கள். திருமண அழைப்பிதழ் வாங்க கையை பிடித்து இழுத்து கடைகளுக்குள் தள்ளி கொண்டிருந்தார்கள். விரித்து கவிழ்த்த குடைகளுக்குள் கைக்குட்டை, சேஃப்டி பின், ரெஃப்ரிஜிரேட்டர் மேல் ஒட்டும் ஸ்டிக்கர், ரிமோட் கண்ட்ரோல் கவர், காது குடையும் பட்ஸ், 30 நிறங்களில் தெரியும் குளிர் கண்ணாடி, ஒரே வாரத்தில் கிழியும் செல்போன் பவுச், 5 ரூபாய்க்கு 6 பேனா, சென்னை சுலப வழிகாட்டி என்று சகலமும் விற்று கொண்டிருந்தார்கள். சாலைக்கு அந்த பக்கம் சிவப்பு கட்டிடங்களுக்குள் நீதிக்காக பேசிக்கொண்டு பயந்து கொண்டு வாங்கி கொண்டு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். மனோகர் ஊதி ஊதி டீ குடித்த போது செல்போன் ஒலித்தது. பெயர் பார்த்தான். இந்த வாகன சத்தத்தில் ஒரு இழவும் புரியாது. துண்டித்தான். காசு கொடுக்கும்போது மீண்டும் அடித்தது. மீண்டும் துண்டித்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தி விலகி எச்சரிக்கையாக நாய்க்குட்டி கடந்து வக்கீல் அலுவலகம் வந்தபோது சுந்தரேசன் வந்திருந்தார். ஆசாமி கை கட்டி, சரிங்க சார் என்று அவர் இடைவெளி விடும்போதெல்லாம் சொன்னான். இவனை தலையசைப்பால் அங்கீகரித்து ஆசாமி அடுத்த வாரம் வரும்போது என்னென்ன காகிதங்கள் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி முடித்து அவன் நீட்டிய 200 ரூபாயை டைப் பெண்மணி பக்கம் திசை காட்டிவிட்டு, உட்காருங்க மனோகர் என்றார். கண்ணாடி புரிந்து கொண்டு எழுந்ததும் மனோகர் அமர்ந்து, என்ன சார், அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்தீங்களா என்றான். படிச்சேன் சார், சாப்பிட்றேலா என்று வெள்ளரி பிஞ்சை நீட்ட, இல்ல சார், இப்பதான் டீ சாப்பிட்டேன், தேங்க்ஸ், சொல்லுங்க என்று இவன் மறுத்ததும் அவர், ஏம்மா மிளகா பொடி வாங்கலையா? மனோகர், நீங்க என்ன படிச்சிருக்கேள் என்றார். BSc சார். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு லாயர்கிட்ட காட்டி இருக்க வேணாமோ? ஒரு டிஸ்பியூட்னு வர்றப்ப ஓடி வரையிலே. ஒரு நம்பிக்கை தான் சார். அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். தெரிஞ்சவா தான் சார் துரோகம் செய்வா. முன்ன பின்ன தெரியாதவா எப்படி துரோகம் செய்ய முடியும்? ஒரு வரி கூட உங்களுக்கு சாதகமா இல்ல சுவாமி. செம்மத்தியா பிளான் பண்ணி வார்த்தைகளை போட்டிருக்கான். அதுவும் உங்களை மாதிரி ஒரு வக்கீல் தானே சார் செஞ்சிருக்க முடியும்? ஆமா, கேட்கறத செஞ்சு கொடுக்கத்தானே நாங்க இருக்கோம். நியாயம் நீதின்னு பாடம் எடுத்துட்டு இருக்க நாங்க என்ன பள்ளிக்கூட வாத்தியாரா? இப்பெல்லாம் ஸ்கூல்ல கூட நீதி போதனை கிளாஸ் இல்லையே. சரி, என்ன செய்யலாம்? கேஸ் போட்டு ஒரு 4-5 வருஷம் இழுக்கலாம். ஆனா நிக்காது, தோத்துடுவோம். கோர்ட்டு ஃபீஸு என் ஃபீஸ்னு உங்களுக்கு செலவாகும், பருப்பு வேகாது. ஆனா அவனுக்கு மன உளைச்சல் தரலாம். மாசம் ஒரு தடவை கோர்ட்டுக்கு அலையிறது ஒரு நியூசன்ஸ் இல்லையா? எனக்கு பணம் வருமா சார்? பேராது. இதை ஏன் ஓப்பனா சொல்றேன் தெரியுமோ? நீங்க என் நண்பர் அனுப்பி வச்சு வந்திருக்கேள். வேற நபரா இருந்தா வாங்க மோதிருவோம்னு உசுப்பேத்தி ஃபால்ஸ்கோப் கொடுத்துருவேன்.
உங்களை பார்க்க பாவமா இருக்கு. ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க, விட்டுருங்கோ. 17 லட்சம் சார், எப்படி விடுறது? வேற வழி இல்லையா? இருக்கு, கட்ட பஞ்சாயத்து. அவரே அந்த மாதிரி ஆள் தான் சார். அப்ப கடைசியா ஒரு வழி இருக்கு. தன்மானம் பார்க்கப்படாது. செய்வேலா நீங்க? சொல்லுங்க. திருப்பதி 7 கொண்டல வாடுன்னு விழுந்து கும்பிடுறது இல்லையா? இப்போ அவன்தான் கடவுள்னு நினைச்சு சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கும்பிட்டு, எப்பா உன்னோட என்னால ஆகாதுப்பா, கொடுக்கறத கொடுப்பான்னு கெஞ்ச வேண்டியதுதான். மனோகர் எழுந்து கொண்டான். உங்களுக்கு நான் எவ்வளவு சார் தரணும்? பொதுவா இந்த மாதிரி லீகல் கன்சல்டேஷனுக்கு 1000 குறைஞ்சி யாரும் வாங்குறதில்ல. 500 கொடுங்க போதும். நம்பிக்கை இருந்தா திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை பார்த்து ஒரு எள்ளு தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க. அவரின் கடைசி வரிகளை முதுகில் வாங்கி கொண்டு சந்தில் இறங்கிய போது மீண்டும் செல்போன் ஒலித்தது. ஓரமாக டிரான்ஸ்பார்மர் அருகில் ஒதுங்கி ஆன் செய்தான். என்னடி, 2 தடவை ஃபோன் பண்ணேன், ஏங்க கட் பண்ணீங்க? தாசி வீட்டில் படுத்திருந்தேன், இப்பதான் எடுக்க முடிஞ்சது. போதுமா விளக்கம்? போனை அணைத்துவிட்டு வேகமாக பைக்கை நிறுத்தியிருந்த இடத்திற்கு வந்தான். இவன் வண்டியை சுலபமாக எடுக்க முடியாதபடி ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்க கெட்ட வார்த்தை சொல்லி அவன் அம்மாவை திட்டினான். வேண்டுமென்றே பைக்கை அந்த வண்டியின் கதவில் அழுத்தமாக கோடு போட்டு வெளியில் எடுத்தான். அவன் வந்து பார்த்துவிட்டு இவன் அம்மாவை திட்டப்போகிறான். சிக்னலுக்கு வண்டியை நிறுத்திய போது அருகில் நின்ற டிராஃபிக் கான்ஸ்டபிளிடம், சார், பக்கத்துல டாஸ்மாக் கடை எங்க இருக்கு என்றான். என்னையா, போஸ்ட் ஆபீஸுக்கு வழி கேட்குற மாதிரி கேட்குற? என்ன தப்பா கேட்டுட்டேன்? அரசாங்கம் நடத்துற ஒரு கடையை பத்தி ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட கேட்கக்கூடாதா? அது நல்லா லாபம் சம்பாரிச்சாதான் உங்களுக்கு போனஸ் அதிகமா தர முடியும். திமிரா, வண்டியை ஓரங்கட்டு, லைசன்ஸ் காமி. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? போங்க சார். சிவப்பு மாறும் முன்பே வண்டியை சீறி கிளப்பி சென்ற மனோகர் 10வது நிமிடம் அந்த மதுக்கடை சைடில் இருந்த சிவப்பு மாறும் முன்பே வண்டியை சீறி கிளப்பி சென்ற மனோகர் 10வது நிமிடம் அந்த மதுக்கடை சைடில் இருந்த கேவலமான பாரில் பிளாஸ்டிக் டம்ளரில் விஸ்கி ஊற்றி தண்ணீர் பாக்கெட்டை பல்லால் கத்தரித்து அதில் பீச்சி ஊறுகாய் நக்கி கொண்டு குடிக்க துவங்கினான். கொத்து கொத்தாகவும் தனியாகவும் நின்றபடி, உச்சமாக சிரித்தபடி, விசும்பியபடி, வாந்தி எடுத்தபடி, டான்ஸ் ஆடியபடி, தலைக்கு மேல் சிகரெட் மேகம் உழவ விட்டபடி, ஆனந்த சுதந்திரத்தை கொண்டாடும் பாரத தேசத்தின் பண்பான குடிமக்கள் மத்தியில் கண்கள் சிவந்த நிலையில் போதை தலைக்கேற வெறியோடு யோசித்தான் மனோகர். ஒன்றில்லை, இரண்டில்லை, 17 லட்சம். என்ன செய்யலாம் அவனை? மீண்டும் போன் ஒலிக்க அதட்டலாக, என்னடி வேணும் உனக்கு என்றான். எங்க இருக்கீங்க நீங்க? ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? வச்சிடாதீங்க, நான் சொல்றத கேட்டுக்கங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். ஆர்த்தி சொன்னா, எனக்கு பார்க்கணும் மாதிரி இருக்கு. நீங்க ஒன்னும் வர வேணாம், போயிட்டு வந்துடட்டுமா? என்ன சொல்லுங்க. வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியில வச்ச வெட்டி போட்டுருவேன். ஆமா, அந்த ஆளு செத்தா கூட நீ போகக்கூடாது என்றான் மனோகர். அத்தியாயம் 3. மருத்துவமனை வாசலில் நின்ற ஆட்டோவிலிருந்து இறங்கிய அர்ச்சனா வரவேற்பு பகுதியில் அறை எண் 117க்கு எப்படி போக வேண்டும் என்று விசாரித்தாள். முதல் மாடி. ஆனா இப்ப போக முடியாதுமா, இது விசிட்டர்ஸ் டைம் இல்ல. காலையில 10 to 11, மாலையில 4 to 6 வாங்க. மேடம், நான் அவர் பொண்ணு, 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். சாரிங்க, ஏற்கனவே 2 அட்டெண்டர் பாஸ் கொடுத்துட்டோம். 2 பேரும் இப்ப ரூம்ல இருக்காங்க. வேணும்னா ஒருத்தரை வர சொல்லிட்டு அந்த பாஸ்ல நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அங்கிருந்த காசு போட்டு பேசும் போனில் ஆர்த்தியை அழைத்து விவரம் சொல்ல சில நிமிடங்களில் ஆர்த்தி வந்து அர்ச்சனாவின் கை பிடித்து கண் கலங்கினாள். வெளியே மரத்தடி நிழலுக்கு அழைத்து வந்தாள். அக்கா, ஏன் நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வருது? எல்லாம் என்னாலதான் ஆர்த்தி. என் காதல் கல்யாணத்தாலதான் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அந்த நேரத்துல எப்படியும் ஒண்ணு சேர்ந்துடணும்னு மட்டும்தான் மனசுல வெறி இருந்துச்சு. பின்னாடி என்ன ஆகும்னு எதுவும் புத்தியில பதியல ஆர்த்தி. நினைச்சு இப்ப அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? விடுக்கா, நீ என்ன பண்ணுவ? பாவம், அவருக்கு வரணும்னு இருக்கு, வந்துருச்சு. இது இல்லைன்னா வேற பிரச்சனையால வந்திருக்கும். டாக்டர் என்ன சொல்றாரு ஆர்த்தி? பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லையே. பயமாதான் இருக்கு. காலையில தான் என்ன தனியா கூப்பிட்டு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு விபரமா சொன்னாருக்கா. அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாகணுமா. மருந்து மாத்திரையில சரி பண்ற ஸ்டேஜ் தாண்டியாச்சான். 2 இடத்துல பிளாக் இருக்கான். ஆபரேஷன் வேணாம்னு முடிவு செஞ்சா ரிஸ்கான். நெஞ்சை பிடித்து கொண்டாள் அர்ச்சனா. கடவுளே, இந்த ஆபரேஷனை தாங்குற மாதிரி அவர் உடம்பு இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் பிறந்த குழந்தைக்கு கூட ஹார்ட் ஆபரேஷன் செய்யறாங்களாம். நிதானமா அம்மா கிட்ட சொல்லி முடிவெடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்க? நான் இன்னும் அம்மா கிட்ட சொல்லல, பயமா இருக்குக்கா. அம்மா வெளியில தான் தைரியம் மாதிரி காட்டிக்குவாங்க. பூஞ்சையான மனசு, உடஞ்சிடுவாங்க. அப்பா கிட்ட டாக்டரே பக்குவமா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் தைரியமா இருந்து எல்லாத்தையும் யோசிக்கணும். இப்ப நீ வந்தது எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா?
மாமாவை அப்பா மட்டும் ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்த நேரத்துல அவர் நமக்கு எவ்வளவு துணையா இருப்பாரு. என்ன செய்யலாம்னு யோசனை கேட்க கூட உரிமை இல்லாம போயிடுச்சு பாரு. யாரு? ஓ மாமா தானே. நல்லா துணையா நிப்பாரு. அப்பாவுக்கு முடியல, பாத்துட்டு வரட்டுமான்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். வெட்டிடுவேன்னு பாயிறாரு, கத்துறாரு. அவர் கோணத்துல பாருக்கா. என்னதான் கோபம்னாலும் நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டின மாப்பிள்ளையாச்சேன்னு பார்க்காம வாய்க்கு வந்தபடி அப்பா பேசினாரே, எனக்கே மறக்கல, அவருக்கு மறந்துடுமா? சரி, எவ்வளவு செலவாகுமா? தெரியல. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆன வேற ஒரு பேஷண்ட்ட கேட்டேன். அவருக்கு மொத்தம் 3 லட்சத்துக்கு மேல பில்லு வந்திருக்கு. அதெல்லாம் அப்புறம்க்கா. இப்ப நீ அப்பாவை பார்க்கணுமா? கோபம் மாறாம அப்படியே இருக்காரேக்கா. நான் அவரை வந்து பார்க்கறேன்னு சொன்னத அவர்கிட்ட சொன்னியா? அப்படி சொல்லல. அக்காவையும் பாப்பாவையும் பார்க்கணும் மாதிரி இருக்காப்பா. நான் வேணும்னா வர சொல்லட்டுமான்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? பதில் சொல்ல தயங்கிய ஆர்த்தியை பார்த்து, பரவாயில்ல சொல்லு என்றாள் அர்ச்சனா. கொஞ்சம் நஞ்சம் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற உசுரையும் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியான்னு கத்துனாரு. உன்னையும் மாமாவையும் உச்ச குரல்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரிப்பா விடுங்க, அவ பேச்சையே எடுக்கலன்னு சொன்னப்புறம்தான் சமாதானமானாரு. மரத்தடி குண்டு வேரில் தொய்ந்து அமர்ந்த அர்ச்சனா அழத் துவங்கினாள். அவள் தோளில் கை வைத்து, வேணாக்கா, அதனாலதான் ஃபோன் பண்ண தயங்கினேன். நீயே பேசுனதால மறைக்க முடியாம சொல்லி தொலைச்சிட்டேன். நீயும் மனசு கேட்காம ஓடி வந்துட்ட. அப்பா உடம்பு கொஞ்சம் தேறினதும் சாரதி அங்கிள் மூலமா மெதுவா எடுத்து சொல்லி அவர் மனச மாத்தலாம். இப்போ அவர் உடம்பு குணமாகிறது தான் முக்கியம். தப்பா எடுத்துக்காதக்கா. அவரை நீ பார்க்கணுமா? அவர் உடம்புக்கு நல்லதா? தெரியுதுடி, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? மன்னிக்கவே முடியாத தப்பா? எனக்கு தான் வேற யாரு இருக்காங்க? அப்படி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வீம்பா போனேனே, அங்க மட்டும் என்ன சந்தோஷமாவா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று அழுகையினூடே சொன்னவள் உடனே சுதாரித்து, உங்களையெல்லாம் பிரிஞ்ச சோகம் சதா சர்வ நேரமும் மனசுல சவுக்கால அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு தெரியுமா என்றாள். அவள் அருகில் அமர்ந்த ஆர்த்தி, அர்ச்சனா, எதையாவது மறைக்கிறியா நீ? மாமா உன்னை சந்தோஷமா தானே வச்சிருக்காரு. அங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சொல்லுக்கா என்றாள். சச்ச, அங்க என்ன பிரச்சனை? என்ன, நம்ம வீட்டு பேச்செடுத்தா மட்டும் அவருக்கு பொல்லாத கோபம் வந்துடும். அந்த பக்கம் அவரோட அம்மா அப்பாவையும் தானே பகைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு கோபம் வெறுப்புன்னா அவர் தான் வேற யார்கிட்ட காட்டுவாரு? பிரீத்திய கொஞ்சறப்ப எல்லா சோகமும் பஞ்சா பறந்துடும். சரி ஆர்த்தி, அம்மாவை மட்டுமாவது பார்த்துட்டு போகட்டுமா? என்னை ரூமுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நீ போயிட்டு அம்மாவை இங்கே வர சொல்றியா? என்னைக்காச்சும் அப்பா கொஞ்சம் சாந்தமா நல்ல மனநிலையில இருக்கிறப்ப அவரை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சொல்லுவியா? தொண்டை அடைக்க, சொல்றேன்க்கா, இரு, நான் போய் அம்மாவை வர சொல்றேன். அம்மா கிட்ட ஆபரேஷன் மேட்டர் நீ எதுவும் சொல்லாத, நானே நிதானமா சொல்லிக்கிறேன் என்ன என்று எழுந்து மருத்துவமனை உள்ளே நடந்தாள் ஆர்த்தி. மனோகர் கால்கள் லேசாக பின்ன அந்த பாரில் இருந்து வெளியில் வந்து நீளமான வரிசையில் தன் பைக்கை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு சிரமப்பட்டான். எண் பார்த்து ஒரு வழியாக கண்டுபிடித்த போது தன் வண்டியின் மேல் 2 பேர் சாய்ந்து நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து போதையில் கோபம் தலைக்கேற, கெட்ட வார்த்தை, நகருங்கடா, கெட்ட வார்த்தை என்றான். அவர்களில் ஒருவன் உடனே மனோகரின் சட்டையை பிடித்து, யாரை பார்த்து கெட்ட வார்த்தைன்னு சொன்ன? கெட்ட வார்த்தை, மூஞ்ச பேத்துடுவேன் என்று கையை ஓங்கினான். ஏய், அடிச்சிடுவியா நீ? தீத்துருவேன் மவனே. கெட்ட வார்த்தை. ஓங்கிய முஷ்டியை மனோகரின் முகத்தில் இறக்கினான் அவன். எகிரி சென்று விழுந்தவன் மேல் பாய்ந்து காலால் உதைக்க, திருப்பி அடிக்க ஆத்திரம் இருந்தாலும் போதை மனோகரை நிலைகுலைய வைக்க தடுக்க முடியாமல் அடிகளாய் வாங்கினான். அதற்குள் அடித்தவன் கையை பிடித்து தடுத்த அடுத்தவன், ஏய், அவன் மப்புல இருக்கான், படாத இடத்துல பட்டு செத்துட்டான்னா பேஜாராயிடும், வந்துடு என்றதும் இருவரும் மனோகர் மேல் துப்பி விட்டு போனார்கள். ஆங்காங்கே ரத்தம் எட்டி பார்க்க, சட்டை சில இடங்களில் கிழிந்திருக்க, பாதையோர பழக்காரன் மனோகரை கைத்தாங்களாக எழுப்பி ஒரு டீ கடை பெஞ்சில் உட்கார வைத்து தண்ணீர் வாங்கி புகட்டியதும் கொஞ்சம் போதை தெளிந்து நிலைமை புரிந்து அவமானம் தாங்காமல் முகத்தை பொத்திக்கொண்டு தலையை கவிழ்ந்தான் மனோகர். வேகமாக எழுந்து வண்டியை கிளப்பிக் கொண்டு சாலையில் விரைந்தான். அம்பத்தூர் வந்து ஒரு சந்துக்குள் இருந்த மற்றொரு சந்துக்குள் நுழைந்து தன் வீட்டின் வாசலில் வண்டியை கோணலாக நிறுத்திவிட்டு அவசரமாக வந்தவனை கதவில் பூட்டு வரவேற்றது. தன்னிடம் இருந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே வந்து குளியலறைக்கு சென்று தன் காயங்களை கழுவி இரத்தக்கரை படிந்த உடைகளை கலற்றிவிட்டு குளித்தான். தலை சீவிய போது பக்கத்து வீட்டுக்கார தங்கம்மா பிரீத்தியுடன் வந்து, தம்பி, அர்ச்சனா குழந்தைய கொடுத்துட்டு போச்சு, எனக்கு கடை வரைக்கும் போகணும், தொட்டில்ல போட்டுறட்டுமா என்றவள் இவன் தலை அசைத்ததும் ஓரமாக தொங்கிய தூளியில் குழந்தையை போட்டாள். அர்ச்சனா எங்க போயிருக்கா? சொன்னாளா? அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாமே, உங்களுக்கு தெரியாதா என்று அவள் நடக்க, தெரியும் என்றவன் உள்ளுக்குள் பற்களை கடித்தான்.
நாற்காலியில் அமர்ந்து ஒரு சிகரெட் பற்ற வைத்தான். கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்த அர்ச்சனா, என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க? மளிகை கடையில என்ன கூட்டம், நின்னு வாங்க முடியாது போலிருக்கு. பட்டியல கொடுத்து போட்டு வைங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு வந்துட்டேன் என்றவள் அவனை சரியாக கவனித்து, ஆமா, என்ன வாசனை இது? பகல்லையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க காயம், விழுந்துட்டீங்களா என்றாள். எதற்கும் பதில் சொல்லாமல் அவள் அருகில் வந்து லுங்கியை மடித்து கட்டிய மனோகர், இப்ப நீ மளிகை கடைக்குத்தான் போயிட்டு வந்தேன்னு நான் நம்பணும் இல்ல? ஏண்டி, போன்ல நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உங்க அப்பனை போய் பார்த்துட்டு வர்றன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் என்றவன் பொலேரென்று அவளை அறைந்தான். அத்தியாயம் 4. அரை வாங்கிய கன்னத்தை பொத்திக்கொண்டு விழிகள் தழும்ப அவனை பார்த்தாள் அர்ச்சனா. 1000 வார்த்தைகளை உள் நிறுத்தி அவள் உதடுகள் துடித்தன. இவன்தானா? நீ எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கு காலையில் செய்தித்தாளில் என் தற்கொலை செய்தியை படிப்பாய் என்று வித்தை காட்டி கண்கள் கலங்க பேசியவன் இவன்தானா? நான் விழுந்து விழுந்து காதலித்தது இவனைத்தானா? என் உயிர், வாழ்க்கை எல்லாமும் இனி இவனுக்காகத்தான் என்று தீர்மானித்து என்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்து என்னை பற்றி 100 கனவுகளுடன் இருந்த பெற்றோரை தூக்கி எறிந்தது இதோ வெறியோடு நிற்கும் இவனுக்காகத்தானா? எப்படி இருந்தவன் ஏன் இப்படி மாறிப்போனான்? அல்லது இப்படி இருப்பவன் தான் என்னிடம் அப்படியெல்லாம் நாடகம் நடித்தானா? நான் தான் முட்டாள் மாதிரி காதல் முகத்தில் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனா? என்னடி முறைக்கிற? கேட்குறேன்ல, பதில் சொல்லு முதல்ல. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன சித்திரவதை செய்றீங்க? அனாவசியமா என் உடம்ப புண்ணாக்கிக்க விரும்பல. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், விட்டுருங்க. கண்ணீரை துடைத்து கொண்டு சென்று தூளியில் இருந்து குழந்தையை தூக்கி கொண்டாள். தரையில் அமர்ந்து மடியில் கிடத்தி பால் கொடுக்க துவங்கினாள். இது கூட ஒரு அலட்சியம் தாண்டி, எனக்கு எங்கேயும் மரியாதை இல்ல. அப்பனை பார்க்காதடின்னு சொன்னா நீ என்னடா சொல்றதுன்னு நீ போய் பார்த்துட்டு வர. எனக்கு எங்க தாண்டி மரியாதை இருக்கு? நெற்றியில் அடித்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்த மனோகர் சிகரெட் பற்ற வைத்தான். குழந்தைக்கு ஒத்துக்காதுங்க, வெளியில போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆமா, பொல்லாத குழந்தைய பெத்துட்டா. இது பிறக்கிற வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன். வரிசையா அடி, இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போகுதோ. குழந்தைய ஏதாச்சும் சொன்னீங்க பார்த்துக்கங்க. பாவம், இவன் என்ன பண்ணா? அவங்க குழந்தைக்காக கோயில் கோயிலா ஏறி தவம் இருக்காங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல, அதுக்கு இது என்ன பண்ணுச்சான்? யாரு? எனக்காடி சாமர்த்தியம் இல்ல? மாசம் 5000 கூட வராம திணறிக்கிட்டு இருந்த சிக்கி யூனிட்டை எடுத்து மெஷின்ஸ் மாற்றி புது புது மார்க்கெட்டிங் யுத்திகளை யூஸ் பண்ணி மாதம் 50,000 லாபம் வர்ற யூனிட்டாக மாற்றினது உங்கள் அப்பனா? அவரை ஏன் இழுக்கிறீங்க இதில்? அந்த குணசேகரன் பேரில் தான் குணம் இருக்கு, மற்றபடி நல்ல மனுஷனா தெரியலங்கன்னு நான் அப்போவே சொல்லலை, கேட்டிங்களா? உனக்கு என்னடி தெரியும்னு என் வார்த்தையை அலட்சியப்படுத்தினீங்க. அவன் வேலையை காட்டிட்டான். என்னடா முழுசா 17 லட்சத்தை தோத்துட்டு நிற்கிறானே, அவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுவோம்னு நினைக்கிறியா? எப்படா சறுக்குவான்னு காத்திருந்த மாதிரி தினம் குத்தி குத்தி காமிக்கிறியே. பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் தான் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யார் வார்த்தைக்கும் கட்டுப்பட மாட்டான்னு தெளிவாக தெரியுது. அவன்கிட்ட இப்போ தயவா பேசி கிடைக்கிற வரைக்கும் காசை கறக்க பாருங்கன்னு நான் சொல்லலை? நீங்கள் தான் சட்டப்படி அவன்கிட்ட இருந்து 1 பைசா பாக்கி இல்லாமல் வசூல் பண்ணி காட்டுறேன் பாருன்னு வீம்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வாயை மூடு. அவன் என் காசை அப்படியே என் கண் முன்னாடி முழுங்கி ஏப்பம் விடுவான். நான் அவன் காலில் விழுந்து கண்ணா ராஜா கொடுத்துருப்பான்னு கெஞ்சணும். இல்லை, வக்கீலும் இதே கேவலமான யோசனையை தான் சொல்கிறான். வேணும்னா 2-3 வருஷம் கோர்ட்டுக்கு இழுக்கலாமா, ஆனால் சட்டப்படி ஜெயிக்க முடியாதான். சமாதானமாக பேசி பாருங்கன்னு சொல்கிறான். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு மெனக்கெட்டு சட்டம் படித்தான்னு தெரியல. வாயா ஜெயிச்சு தரேன்னு சொன்னா அவன் தானே நல்ல வக்கீலு. உங்கள் நன்மைக்காக அவர் உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்காரு. தன் ஃபீஸு தான் முக்கியம்னு நினச்சிருந்தா உங்களை உசுப்பேத்தி தூண்டி விட்டுருப்பாரு. இதை பாருங்க, பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம். 2 பக்கமும் சொந்தங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். நிம்மதியாக வாழணும், கௌரவமாக வாழ்ந்து காட்டணும். வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு அவனை நேரில் போய் பாருங்க. நானும் வேணும்னா கூட வரேன். சிஸ்டர்னு எத்தனை தடவை நம்ம வீட்டில் அவன் சாப்பிட்ருக்கான். உங்களுக்கு கெஞ்சி கேட்கறதுக்கு சங்கடமாக இருந்தால் நான் கெஞ்சுறேன். கொடுக்கறத கொடுக்கட்டும். தனியாக சின்னதாக தொழில் ஆரம்பிங்க. உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுவே நீங்கள் உருவாக்கின வியாபாரம் தானே, மறுபடி உருவாக்க முடியாதா? அவனை விட பல மடங்கு உசந்து காமிங்க. அதானே சவால். அவன் அநியாயம் செய்வான், நான் குடும்பத்தோடு போய் கெஞ்சணுமா? எதுக்குடி நான் இப்படி விட்டு கொடுக்கணும்? எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும்? மோசடி செஞ்ச பணத்தை திருப்பி தரேன். உன் பொண்டாட்டியை ஒரு ராத்திரிக்கு விட்டுட்டு போனா விட்டுட்டு வரட்டுமா? சொல்லு. கடவுளே என்று காதுகளை பொத்தி கொண்டாள் அர்ச்சனா. கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல? அவன்கிட்ட விட்டு கொடுப்பான்னு கேட்குறத நான் என் கற்பை இழக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம். மயிலேன்னு கெஞ்சி எந்த மயிலடி இறகு போட்டிருக்கு? பிடுங்கணும். அவன்கிட்ட என் பணத்தை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுதா? மனோகர் செருப்பணிந்து கொண்டு வெளியேற அவனை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அர்ச்சனா.
வயிறு நிறைய பால் குடித்து முடித்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்க விரக்தியுடன் அணைத்து கொண்டாள். சாரதி காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு சட்டை பையிலிருந்து கைக்குட்டை எடுத்து உதடுகளை ஒற்றிக்கொண்டார். கைகளை கட்டிக்கொண்டு எதிரே நின்ற ஆர்த்தியை யோசனையாக பார்த்தார். சாரதிக்கு மெலிந்த தேகம், பட்டை ஃப்ரேம் கண்ணாடி, எப்போதும் வேட்டி முழுக்கை சட்டை, நெற்றியில் குங்குமம். அவர்தான் அந்த குடியிருப்பு சங்கத்தின் காரியதரிசி. மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பைசா சுத்தமாக கணக்கு வைத்திருப்பவர். யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் மாதா மாதம் வரவு செலவு கணக்கை நோட்டீஸ் போர்டில் குத்தி வைத்து விடுவார். எல்லா வீடுகளின் நல்ல கெட்ட நிகழ்ச்சிகளிலும் கண்டிப்பாக இருப்பார். அவருக்கு ஆர்த்தி அர்ச்சனாவின் அப்பாவான தனசேகர் மேல் அதிகமான அன்பு. பல வருட பழக்கத்தின் நட்புரிமை அவர்களின் ஒவ்வொரு சந்திப்பிலும் தெரியும். ஆர்த்தி, உங்க அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள், நேற்று எடுத்தது போக 40,000 இருக்கு. பத்தாதேம்மா, என்கிட்ட ஒரு 60 வரைக்கும் தேரும். 3 லட்சத்துக்கு மேலே தேவைப்படும்னு டாக்டர் சொல்கிறாரே. அப்பா நேற்று என்னை கூப்பிட்டு சொன்னார் அங்கிள், இந்த வீட்டை வச்சு கடன் வாங்க உங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ண போகிறதா சொன்னார். வாங்கலாமா? அநியாயத்துக்கு வட்டி கேட்பான். உடனே நடக்காது. 2 நாளில் பணம் கட்டணுமே. என்ன செய்யலாம் அங்கிள்? நாமே ஒரு முடிவு பண்ணலாம். அம்மா கிட்ட இருக்கிற நகை இன்னிய விலைக்கு 1 லட்சம் போகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஆர்த்தி, நான் ஒன்று சொல்கிறேன், யோசிச்சு பாரு. உன் அக்கா புருஷன் மனோகர் நல்ல நிலைமையில தானே இருக்காரு. 3 லட்சம் புரட்ட முடியாதா அவரால்? நீ கேட்டு பார்க்குறியா என்றார். சம்மதித்து தலையசைத்தாள் ஆர்த்தி. அத்தியாயம் 5. பிரீத்தியை முழங்காலில் கவிழ்த்து போட்டு இளம் சூடான தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டியபடி, என்னங்க, பிரீத்திக்கு சாம்பிராணி போடணும். தூபக்காலில் கறி எடுத்து வச்சுட்டேன், நெருப்பு மட்டும் உண்டாக்கிடுங்களேன் என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள் அர்ச்சனா. படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை விசிறி அடித்துவிட்டு வேகமாக பின்புறம் வந்தான் மனோகர். அவன் உதடுகள் துடித்தன. ஏண்டி, நான் முந்தி மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா இப்படி அதை செய்யி இதை செய்யின்னு ஏவுவியா? வீட்டை கூட்டுங்கன்னு இன்னும் விளக்கமாத்த கையில் கொடுக்கல, அதான் பாக்கி. சும்மா கத்தாதீங்க. இப்போ என்ன சொல்லிட்டேன்? நம்ம குழந்தைக்காக ஒரு வேலை செய்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா படுதா? இப்போ நான் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதான் கேள்வி. என்ன விதண்டாவாதம் இது? குழந்தைய தொடச்சி படுக்க வச்சுட்டு நான் தான் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு எனக்கு உத்தரவு போடுற? இதை பாருங்க, உங்கள் பார்ட்னர் மேலே உள்ள கோபத்துக்கு நான் வடிகாலா போயிட்டேன். வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன், கல்லு பிள்ளையார் மாதிரி சும்மா உட்காந்துருப்பேன். அதான் ப்ரெஸ்டீஜ்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது யார் வீடு? இது யார் குழந்தை? நீங்கள் என்ன விருந்தாளியா? ஆசையாக குழந்தைய தூக்கி கொஞ்சறது கூட இல்லை. பாவம் பிஞ்சு, இது என்ன பண்ணுச்சு? பிரீத்தியை மாரில் போட்டு டர்க்கி டவலால் அதன் தலையை துடைத்தபடி அவள் உள்ளே வர அவளை தொடர்ந்து உள்ளே வந்த மனோகர், ஜாதகம் பார்த்தேன், தப்பான நேரத்தில் பிறந்து தொலைச்சிருக்கா. அதான் எனக்கு எதிராகவே எல்லாம் நடக்குது. வெக்கமா இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சப்ப நம்ம ஜாதகத்தை யாருக்கிட்டையாவது காட்டினீங்களா? ஜாதியாவது ஜாதகமாவதுன்னு அன்னைக்கு அலட்சியமாக பேசிட்டு இன்னைக்கு நிலைமை சரியில்லாதப்ப அதுக்கு எதடா காரணம் சொல்லலாம்னு ஜோசியன்கிட்ட ஓடி இருக்கீங்களே. சே, ஏய், ரொம்ப பேசுகிற. என்கிட்ட தான் உங்கள் அதட்டலும் உருட்டலும். இதே மாதிரி உங்கள் பார்ட்னர் சட்டையை பிடிச்சி அதட்டுறது தானே. அவன் ரவுடி பட்டால வச்சிருக்கான், தட்டிடுவான்னு பயம். எனக்கு பதிலுக்கு கையை ஓங்க தெரியுமா? இல்லை எனக்காக வந்து நின்று யாராச்சும் கேள்வி கேட்க போகிறாங்களா? என்னடி சொன்ன? ஆத்திரமாக அருகில் வந்தான் மனோகர். இதை பாருங்க, அடிப்படையில் நீங்கள் நல்லவருன்னு எனக்கு தெரியும். இப்போ ஆத்திரம் இடம் மாறி வெடிக்குதுன்னு தெரியும். அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இருக்கிற அதே தன்மானம் எனக்கும் இருக்குங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தூபக்காலில் கரித்துண்டுகளின் மேல் லேசாக மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைத்து ஒரு அட்டை கொண்டு விசிற துவங்கினாள் அர்ச்சனா. நகம் கடித்து துப்பியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த மனோகர் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு தலைவார துவங்கினான். கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் குடிச்சு தீத்துட்டா அப்புறம் கடன் வாங்க ஆரம்பிச்சு கடைசியில் பிச்சை தான் எடுக்கணும். இந்த கோபத்தையும் ரோஷத்தையும் எப்படி ஜெயிச்சு காட்டுறதுன்னு யோசிச்சா மனுஷன். பாரில் போய் வாந்தி எடுத்துட்டு கண்டவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டா நிலைமை மாறிடாது. அவள் சொல்ல சொல்ல கதவை அரைந்து சாத்திவிட்டு வெளியேறிய அவன் வேகமாக பைக்கை கிளப்பி கொண்டு சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு சந்தில் பைக்கை நிறுத்தி அந்த கட்டிடத்தின் வெளிப்புற மாடிப்படிகளில் ஏறி மொட்டை மாடியில் கீற்றுக்கொட்டகை ஹாலுக்குள் பிரவேசிக்க சீட்டு விளையாடி கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு காரியத்தில் கண்ணானார்கள். சிகரெட் புகையும் பீர் நெடியும் அவனை இரும வைத்தது. கதிர் கார்டை போட்டுவிட்டு, வா மச்சி, என்ன ஒர்க்கிங் டேல இந்த பக்கம்? எப்போவாச்சும் சண்டையில் தானே வருவ, உக்காரு என்று தன்னருகில் இருந்த சேர் மீது வைத்திருந்த மசால் வடைகள், மிக்சர், பீர் பாட்டில்களை எல்லாம் எடுத்து கீழே வைத்து சைகை காட்ட கர்ச்சிப்பால் துடைத்துவிட்டு அமர்ந்தான் மனோகர். எப்படா இருக்க கதிரு?
எனக்கு என்னப்பா, ஜாலியா இருக்கேன். மாமனார் துபாயில ஒட்டகம் கழுவி தினாரா அனுப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரே மாப்பிள்ள, லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் 4 ஆட்டம் ஆச்சு, இன்னும் எவனும் ஃபுல்லு கொடுக்கல. ஹையஸ்ட் எவ்வளவுப்பா? 84, 320, 500 ரூபா. ஜாயின் பண்றியா? இல்ல கதிரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே, முக்கியம். அந்த ஆட்டம் முடிந்து அடுத்ததற்காக கலைக்க துவங்க எழுந்த கதிர், 2 ஆட்டம் எனக்கு ஸ்கூட்டு போட்டுக்கங்கப்பா. வாயா மனோ, பீர் சொல்லவா என்றான். சரி என்றதும் அங்கிருந்த டவுசர் பையனை அழைத்து, டேய் 5000 ஸ்ட்ராங் 2 வாங்கிக்கோ. சும்மா ஜில்லுன்னு இருக்கணும். கூல் இல்லைன்னு வையி, மவனே மண்டை வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படியே சிகரெட்டும் வாங்கிக்கோ. மனோ, பைசா எவ்வளோ வச்சிருக்க? மனோகர் பணம் கொடுத்து அனுப்பியதும் இருவரும் வெளியே மொட்டை மாடியின் இன்னொரு புறம் வளைந்த தென்னை மரத்தின் நிழல் அடியில் கைப்பிடி சுவரில் அருகருகாக உட்கார்ந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டார்கள். சொல்லு, பணம் எதுவும் வேணுமா? ஆமாம் கதிரு, 17 லட்சம். விளையாடுறியா? என் பார்ட்னர் விளையாடிட்டான், வசூல் செய்யணும். நீ எத்தனாச்சே? ஒருத்தன் ஏமாத்திட்டானா? அசந்துட்டேன், அடிச்சிட்டான். அநியாயத்துக்கு நம்பி தொலைச்சு எம்டி செக்கில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து, மப்பில் இருந்தப்ப நீட்டின பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு தொலைச்சிட்டேன். என் தொழிலை பிடுங்கிக்கிட்டு என்னை வெளியில் விரட்டிட்டான். என்னதான் சொல்கிறான்? கோர்ட்டில் பார்த்துக்கோங்கிறான். ஆஃபீஸ்லேயே அடியாளுங்களை நிறுத்தி வச்சிருக்கான். கிட்டையே போக முடியல. வக்கீலு கேஸ் நிற்காதுங்கிறாரு. கெஞ்சி கூத்தாடி கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்கங்கிறாரு. பொண்டாட்டியும் அதையே சொல்கிறாரு. வயிற்று எரியுது. அந்த தொழிலை உருவாக்கினது நான். உதவிக்கு இருக்கட்டும்னு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டது தப்பாக போச்சு. சரி, இதில் நான் என்ன பண்ணுறது? உன்னோட வேளச்சேரி இடத்துல ப்ராப்ளம் வந்தப்போ ஒரு லாரியில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் மிரட்டி மீட்டியே, அவன் பேர் என்ன? வாலிபால் வரதனா? அவனை பார்த்து பெருசாக பில்லு தீட்டிடுவானே. ஒரு சுமோவில் 10 பேரோட அவன் வந்து இறங்கினான். எவனுக்கும் அடிவயிறு கலங்கிடும். கண்டிப்பாக வசூலிச்சிடுவான். ஆனால் உன் கைக்கு பாதி கூட வராதே. பரவாயில்ல, அவனுக்கு பாடமாக இருக்கணும், வலிக்கணும். பாதியாவது வந்தா போதும்னு சொல்லியே வரதனை கூப்பிடலாம் கதிர். கல்யாணமாகி குழந்தையோட இருக்க மனோ, அதான் பார்க்குறேன். அடி உதைக்கு பயந்து அவன் பணத்தை கொடுத்துருவானே வையி. அப்புறம் அவன் செயலில் இறங்க மாட்டானா? அவன் ஆஃபீஸ்லேயே ஆளுங்க வச்சிருக்கிறதா சொன்னியே, பெரிய பிரச்சனையாக வெடிச்சா தாங்குவியா? வரதன் என்ன 24 மணி நேரமும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பானா? நீ எல்லாம் இந்த ரூட்டில் யோசிக்கிறது தப்பு. நான் இறங்கினேன்னா என்னை சுற்றி எப்பவும் 10 பேர் இருப்பான். இப்போ கூட இங்கே எத்தனை பொருள் வச்சுருக்கோம் தெரியுமா? ஒரு நாட்டு துப்பாக்கி கூட வச்சிருக்கேன் மனோ. பையன் கொண்டு வந்த பீர் பாட்டில்களை பல்லாலேயே கடித்து திறந்தான் கதிர். மோதிக்கொண்டு குடித்தார்கள். அப்போ ஒன்று செய், அந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடு. அவனை சுட்டுட்டு வந்துடுறேன். என் பணத்தை அவன் என்ன அனுபவிக்கிறது? அவனும் அனுபவிக்கக்கூடாது. சாவட்டுமே. என்ன சொல்கிற? என்னடா வெங்காயம் வெட்டுறது மாதிரி பேசுகிற? சின்ன விஷயமா? அந்த அளவுக்கு ஆத்திரம் இருக்கு கதிரு. வீட்டில் உட்கார முடியலை. குத்தி காட்டுறா பொண்டாட்டி. அட்வைஸ் மழையா பொழியறா. அவமானமாக இருக்குது. எதுவும் பிடிக்கல. வெறுப்பாக இருக்குது. அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்து கொண்ட கதிர், அப்போ வாலிபால் வரதன்கிட்ட கூட்டிகிட்டு போகட்டுமா? அப்புறம் என்ன வில்லங்கம் விவகாரம் வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது. நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. இதில் யோசிக்க எதுவும் இல்லை. இப்போவே போலாம் வா. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியாக மனோகர். அத்தியாயம் 6. பிரீத்தியை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்தாள் ஆர்த்தி. அவளுக்கு காஃபி கலந்தபடி கேட்டாள் அர்ச்சனா. சக்கரை 2 ஸ்பூன் தானே? ஆமாக்கா, மாமா ஆஃபீஸ் விட்டு வர நேரம் தானே இது. இப்போ வந்துடுவார்ல என்ற ஆர்த்தி குழந்தையின் கன்னத்தோடு கன்னம் வைத்து வினோத சத்தம் செய்தாள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் வருவாரு. இந்தா, நீ அவளை கொடுத்துட்டு காஃபி குடி முதல்ல. பிரீத்தியை வாங்கி தூளியில் போட்டுவிட்டு வந்து தங்கைக்கு எதிராக நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் அர்ச்சனா. ஊதி ஊதி குடித்த ஆர்த்தி, அக்கா, நான் முக்கியமா மாமாவை பார்த்து ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன் என்றாள். என்ன சொல்லு. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் வேணும். வீட்டை பேங்க்ல வச்சு வாங்கலாம்னு சொல்றாரு அப்பா. சாரதி அங்கிள் அது உடனடியா நடக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. பணம் கட்டினப்புறம்தான் ஆப்ரேஷனுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கிள் தான் சொன்னாரு, இந்த பணத்தை உன் மாமாவால ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டு பாருன்னாரு. பேங்க் லோன் சாங்ஷன் ஆனதும் திருப்பி கொடுத்துடலாம்னு சொன்னாரு. அப்பாவுக்கு இது தெரியாது. தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாரு. மாமாவுக்கு என்னதான் அப்பா மேல கோபம் இருந்தாலும் உயிர் பிரச்சனைங்கிற சூழ்நிலையில உதவ மாட்டாரா என்ன? நீ என்னக்கா சொல்ற? நீ கேட்க சொன்னா கேட்குறேன், இல்லைன்னா வேற யோசனை செய்யலாம். அர்ச்சனா தனக்குள் ஏற்பட்ட விரக்தி சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவருக்கு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையோ, தொழில் கைவிட்டு போய் இப்போது தண்டமாக ஊரை சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதோ பெருமையாக சொல்லிக் கொள்கிற விஷயமா என்ன? ஆர்த்தி, நல்ல வேளை நீ ஏன் நேரடியா அவரை கேட்டுடாம என்ன கேட்ட. அவருக்கு தெரியாம நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வந்தேன்ல, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. செம்ம பாட்டு வாங்கினேன். அவர் கோபம் மாறாம தான் இருக்காரு. பணம் கொடுத்து உதவுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பக்குவமா நான் கேட்டு பார்க்குறேன். நீ எதுவும் கேட்க வேணாம்.
எதுக்கும் வேற ஏற்பாடு ஏதாச்சும் இருந்தா அதையும் முயற்சி பண்ணு. சரி, 1-2 மாசம் இந்த ஆபரேஷனை தள்ளி போடக்கூடாதா? டாக்டர் கிட்ட பேசினியா? அக்கா, அப்பாவை இப்ப அபாய கட்டத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க. இப்ப நார்மலா தான் இருக்காரு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் செய்ய சொன்னா கூட செஞ்சிடுவாங்க. ஆனா ரிஸ்க்குன்னு சொல்றாங்க. தள்ளி போடுறது நல்லதில்லைன்னு சொல்றாங்க. சரி, நீ பேசி பார்த்துட்டு சொல்றியா என்று எழுந்தாள் ஆர்த்தி. அவள் போய் 1 மணி நேரம் கழித்து வந்தான் மனோகர். வழக்கம் போல் மதுவாடை முதலில் நுழைந்தது. வந்ததும் நாற்காலியில் சரிந்தான். ஏய், பசிக்குது, என்ன சமைச்சிருக்க? சீக்கிரம் சோத்த போடு. நீங்க செய்யறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? சமைச்சு வச்சா வெளியில சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க. எப்ப வருவேன்னு சொல்றதில்ல, சமைக்கணுமான்னு சொல்றதில்ல. பிரெட் இருக்கு, டோஸ்ட் பண்ணி தரேன். இல்ல 1/4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உப்புமா பண்ணி தரேன். பிரெட்டு உப்புமாலாம் வேணாம். கணேஷ் பவனுக்கு போய் சூடா ஆனியன் ஊத்தப்பமும் கெட்டி சட்னியும் வாங்கிட்டு வா. பணம் இருக்கா? அப்படியே ஒரு சிகரெட் பாக்கெட். நீங்களே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்களேன். ஏன், மகாராணி ஹோட்டலுக்கு போய் பார்சல் வாங்கிட்டு வந்தா குறைஞ்சு போயிடுவீங்களோ? சூடா இல்லைன்னா அதுக்கு ஒரு சத்தம் போடுவீங்க. எல்லாத்துக்கும் இப்ப நான் தானே தொக்கு உங்களுக்கு. சரி, வாங்கிட்டு வரேன். பிரீத்தி அழுதானா தூளி ஆட்டி விடுங்க. மணி பர்ஸ் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஏய், கவலைப்படாத, எல்லாம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். அப்புறம் பழையபடி எனக்கு கெத்து வந்துடும். உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் ட்ரீட்டு தரேன். என்ன, எவனாச்சும் மரத்தடி ஜோசியனை பார்த்தீங்களா? இல்லடி, என் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு சரியான ஆளை பிடிச்சிட்டேன். நீ போயிட்டு வா, விபரமா சொல்றேன். என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடி ஹோட்டலுக்கு சென்று வாங்கி வந்து இலை பிரித்து சாம்பார் ஊற்றினாள். ஊத்தப்பம் சாப்பிட்டபடி மனோகர், வாலிபால் வரதன்னு ஒரு தாதா, அவனை பார்த்து எல்லாம் பேசிட்டேன். 17 லட்சமும் அந்த குணசேகர்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். அதுல 10% அவனுக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். பார்க்க தான் ரவுடி, என்ன மரியாதையா பேசுறான் தெரியுமா? அவங்கிட்ட யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமா நடந்துப்பானா என்றான். திடுக்கிட்ட அர்ச்சனா கலவரத்தோடு கேட்டாள். அவன் கேட்டா மட்டும் உங்க பார்ட்னர் பணத்தை தூக்கி கொடுத்துருவானா? என்னடி புரியாம பேசுற? உன்ன மாதிரி என்ன மாதிரி அவன் கெஞ்சி கேட்பானா? தடாலடியா வசூலிப்பான், தெரிஞ்சுக்கோ. போறப்பவே 20 ரவுடிகளோட போய் இறங்க போறான். அதுலயே குணா மிரண்டுடுவான். எனக்கும் ஆள்பலம் இருக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடும். அவன் போலீஸுக்கு ஃபோன் செஞ்சுட்டா, போலீஸ் இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு ரவுடிய கேட்காதா? போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டான் அர்ச்சனா. வரதன் ஒரு மேட்டர்ல தலையிட்டு இருக்கான்னாலே வில்லங்கம்னு அவனுக்கு புரியும். என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுவான். ஒரே செக்கில் பணத்தை செட்டில் செஞ்சா கூட ஆச்சரியம் இல்ல. யாரா இருந்தாலும் உயிர் பயம் வந்துட்டா அதுக்கு முன்னாடி வீம்பாவது வில்லங்கமாவது. வஞ்சம் வச்சு பதிலுக்கு உங்ககிட்ட அதே மாதிரி அடாவடித்தனமா குணா நடந்துகிட்டா? நீ ஏன் ரொம்ப கற்பனை பண்ற? வரதன் என்ன சொல்றான் தெரியுமா? 1 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அவன் ஆளுங்க 2 பேரை பாதுகாப்புக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றான். 1 மாசத்துக்கு அப்புறம்? ஏய், என்ன நீ எல்லாத்துக்கும் விவகாரமா யோசிக்கிற? இழந்த பணம் கைக்கு வரப்போகுது. அதுக்கு சந்தோஷப்படுறத விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம வேடிக்கை பாரு. அர்ச்சனாவுக்கு மனோகர் ஒரு விபரீத பாதையில் காலெடுத்து வைத்து விட்டான் என்பது தெளிவாக புரிந்தது. ஒரு கலவர பந்து அவள் நெஞ்சை அடைத்தது. மருத்துவமனையில் வழக்கமாக டோக்கன் 18, 19 என்று கொடுத்து 2 மணி நேரம் உட்கார வைத்து பிறகுதான் அழைப்பார்கள். இன்று அதிசயமாக கூட்டமே இல்லாததால் 2வது நபராக பிரீத்தியை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அர்ச்சனா. இரவுகளில் மட்டும் விடாமல் அழுவதையும் சில சமயம் குடித்த பால் முழுவதையும் கக்கி விடுவதையும் சொல்லி ஆலோசனை கேட்டாள். எழுதி கொடுத்த சிறப்பு ஐட்டங்களை அங்கேயே பெட்டிக்கடை மாதிரி வைத்திருந்த மருந்தக பகுதியில் வாங்கி கொண்டு வெளியே வந்தபோது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நேராக அந்த குணாவை சந்தித்து பேசினால் என்ன? என்னைத்தான் அவனுக்கு நன்றாக தெரியுமே. சிஸ்டர் சிஸ்டர் என்று இனிமையாக பேசுவானே, என்ன செய்து விடுவான்? ஏதாவது ஒரு வகையில் இந்த பணப்பிரச்சனையை வில்லங்கமில்லாமல் சுமூகமாக தீர்க்க சொல்லி கேட்டு பார்த்தால் என்ன? தாதாவை விட்டு வசூலிப்பதெல்லாம் சரியான வழி இல்லையே. விவகாரத்தை விலை கொடுத்து வாங்கும் யோசனை அது என்பது தெரியாமல் இவர் இருக்கிறார் என்றால் நானும் பேசாமல் இருப்பதா? ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போகச் சொன்னாள். எப்படி ஆரம்பித்து எப்படி பேசுவது என்று யோசித்தபடி பயணித்தாள். எஸ்டேட்டில் அந்த மெஷின் டூல்ஸ் நிறுவனத்தின் அலுவலக வாசலில் இறங்கி கொண்டாள். வாட்ச்மேனை அணுகி, என்ன கண்ணையா, நல்லா இருக்கியா என்றாள். நல்லா இருக்கேம்மா. பெண் குழந்தையாமா? எங்கம்மா இப்படி? உங்க முதலாளியே ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும், போய் சொல்லு. இப்படி உட்காருங்கம்மா. போனவன் உடனே வந்து, போங்கம்மா என்றான். குணசேகரின் தனியறை கதவை தட்டிவிட்டு உள்ளே அவள் நுழைந்ததும் லேப்டாப்பில் தட்டி கொண்டிருந்த அவன் எழுந்து நின்று வரவேற்று அவளை அமரச் செய்தான். சிஸ்டர், சௌக்கியமா? பாப்பா பேரென்ன? பிரீத்தி தானே? வந்து பார்க்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ள எங்களுக்குள்ள முட்டிக்கிச்சு. வீட்டுக்கு வந்தா ஏதாச்சும் அவன் அவமானமா பேசிடுவான்னு தான் வரல. ஜூஸ் சொல்லட்டுமா? வேணாம் குணா சார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
நீங்க செய்யறது நியாயமாப்படுதா? 17 லட்சத்தை சுருட்டிக்க நினைக்கிறது அநியாயம் இல்லையா? மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. வாய்விட்டு சிரித்தான் குணசேகரன். அத்தியாயம் 7. வாய்விட்டு சிரித்த குணாவை காரணம் புரியாமல் பார்த்தாள் அர்ச்சனா. எரிச்சலாக வந்தது. சமயம் தெரியாமல் பிரீத்தி அவள் கன்னத்தில் தட்டி முடியை களைத்தது. என்ன மனிதன் இவன்? சுருக்கென்று மனதில் தைக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒன்று ஆத்திரப்பட வேண்டும், இல்லை அனுசரணையாக பதில் சொல்ல வேண்டும். இப்படி சிரித்தால் என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு தூரம் நொந்து போய் மனசு வெடிச்சு கேட்கிறேன். உங்களுக்கு காமெடியா இருக்கா என்று ஆத்திரமாக கத்தினாள். நெஞ்சம் படபடத்தது. கொஞ்சம் அமைதியா இருங்க சிஸ்டர். சிம்பிளா சொல்லணும்னா, துரோகத்தை நான் செய்யல, உங்க புருஷன் தான் கம்பெனிக்கு துரோகம் செஞ்சாரு. இது நாங்க 2 பேரும் பணம் போட்டு ஆரம்பிச்ச தொழில். எங்க கம்பெனிக்குன்னு சில விதிகள் இருக்கு. யாருக்கும் கடன் கொடுத்து வியாபாரம் செய்யறதில்லன்னு ஒரு பாலிசி வச்சிருந்தோம். நல்லா சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருந்துச்சு. ராஜஸ்தான்காரன் ஒருத்தன் வந்தான். ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறேன், ஆனா பேமெண்ட் 3 மாசம் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொன்னான். எனக்கு அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வரல. ஆனா மனோகருக்கு அந்த ஆர்டரால வரக்கூடிய லாபம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. கடன் கொடுக்கலாம்னு மனோகர் பிடிவாதமா சொன்னான். தனியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அவன் பணம் கட்டலன்னா நான் கட்டுறேன், அந்த ரிஸ்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். சரின்னே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அப்புறம் என்றால் ஆர்வமாக. அவன் சொல்லும் எல்லாமே புதிய தகவல்களாக இருக்கவே உள்ளுக்குள் மனோகர் தன்னிடம் வேறு மாதிரி சொன்னதும் கூடவே நினைவுக்கு வந்தது. 2 மாசம் ராத்திரி பகலா உழைச்சு அந்த ஆர்டர் மெஷின்களை அனுப்பி வச்சோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே ராஜஸ்தான்காரன் ஏமாத்திட்டான். நாங்க நேர்ல போய் பார்த்தா அவன் கம்பெனியையே காணோம். எங்களை மாதிரி பல கம்பெனிங்க அவனை தேடி வந்து ஏமாந்து திரும்பினாங்க. நான் வேணாம்னு தடுத்தும் கம்பெனியோட பாலிசியையும் மீறி முடிவெடுத்தது உங்க புருஷனோட திமிர். அக்ரிமெண்ட் படி நஷ்டத்தை அவன் தானே ஏத்துக்கணும். அவன் கணக்குல அட்ஜஸ்ட் செஞ்சது போக மிச்சத்தை கையில கொடுத்து விலகிக்கோன்னு சொன்னேன். இப்போ வம்பு பண்ணுனா நான் என்ன செய்ய முடியும்? இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? அர்ச்சனாவுக்கு சொல்ல பதில் இல்லை. அவன் சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பதாகவே உணர்ந்தார். என்ன சிஸ்டர், பதிலையே காணோம்? திடீர்னு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, குடிச்சிட்டு வந்து என் கார் கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாருக்கும் முன்னாடி என் சட்டையை பிடிச்சு கத்துறதுன்னு பல விதமா என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். பழைய நட்புக்காகத்தான் அவன் மேல எந்த போலீஸ் நடவடிக்கையும் எடுக்காம இருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை தூக்கி உள்ள வச்சிட முடியும். உங்களை, உங்க குழந்தைய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துதான் நான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். புரியுதுங்க சார் என்றால் சுரத்தில்லாமல். என் மேல தப்பிருந்தா அவன் தாராளமா கோர்ட்டுக்கு போகலாம். நான் கோர்ட்டு மூலமா அவனுக்கு நியாயத்தை புரிய வைக்க தயாரா இருக்கேன். வேற எந்த குறுக்கு வழியில என்ன மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சாலும் அதே குறுக்கு வழியில என்னாலையும் போக முடியும்னு சொல்லுங்க. அதற்கு மேல் அங்கே அமர்ந்திருப்பதே அவமானம் என்று உணர்ந்த அர்ச்சனா எழுந்து கொண்டாள். நான் புறப்படுறேன் சார். கார்ல டிராப் பண்ண சொல்லட்டுமா சிஸ்டர்? தேங்க்ஸ். எதுக்கெடுத்தாலும் ஆத்திரப்படுற அவனுக்கு எதையும் சரியான கோணத்துல புரிஞ்சுக்கிற நீங்க அமைஞ்சிருக்கீங்களே. என்னை பத்தி அவன் தப்பா உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கான்னு புரியுது. நீங்க வந்ததுலையோ என்ன கேட்டதுலையோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சிஸ்டர். கணக்கு போக நான் செட்டில் செஞ்ச 10 லட்சத்தை வச்சு தொழில் ஆரம்பிச்சு பொறுப்பா பொழைக்கிற வழியை பார்க்க சொல்லுங்க. செட்டில்மெண்ட் தொகையா? 10 லட்சம் தந்தீங்களா? ஆமா, அதையும் சொல்லலையா? இருங்க என்று சக்கர நாற்காலியை உட்கார்ந்த நிலையிலேயே சற்று தள்ளி இருந்த ஃபைல்ஸ் ராக் அருகில் நகர்த்தி சென்று ஒரு ஃபைல் எடுத்து திரும்பி புரட்டினான். இதோ பாருங்க வவுச்சர். இது மனோகர் கையெழுத்து தானே? செக்கா கொடுத்தேன், பேங்க்ல போட்டு பணம் எடுத்துட்டான். இப்ப சொல்லுங்க, இதுல நான் ஏதாச்சும் துரோகம் செஞ்சிருக்கேனா? நியாயப்படி நடந்திருக்கீங்கன்னு புரியுது. ஆனா உங்களை ஒன்று கேட்கலாமா குணா சார்? தாராளமா கேளுங்க சிஸ்டர். இதே கம்பெனில எவ்வளவு லாபம் வந்திருக்கு? அப்பெல்லாம் அவர் எடுத்த முடிவுகளால அந்த லாபத்தை நீங்களும் தானே அனுபவிச்சீங்க. நஷ்டம்னு வந்தப்ப மட்டும் அவரை குற்றம் சொல்லி விலக்கிட்டீங்களே. இது தெரிஞ்சே சந்திச்ச நஷ்டம் சிஸ்டர். தனி அக்ரிமெண்ட் போட்டது யாரு? ரிஸ்க் எடுத்தது யார் தப்பு? புரியுது. ஆனா இந்த கம்பெனி முதல்ல அவர் தனியா ஆரம்பிச்சது. அப்புறம்தான் உங்களையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. இப்ப இந்த கம்பெனியே உங்களுக்கு சொந்தமாகி இருக்கு. ஒரு விஷயத்துல அவர் எடுத்த தப்பான முடிவால அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒரு பார்ட்னரா சட்டப்படி நடந்துகிட்டு அவரை வெளியில அனுப்பிட்டு கம்பெனியை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க. அதே சமயம் நீங்க அவருக்கு நண்பர் தானே. ஒரு நண்பரா என்ன செஞ்சீங்க? அவரும் அவரோட குடும்பமும் நடுத்தருவுல நின்னா பரவாயில்லையா? எத்திக்ஸ்னு ஒன்னு இல்லையா? அமைதியாக சில வினாடிகள் தன் விரல் நகங்களையே பார்த்தான் குணா. சிஸ்டர், இந்த விவகாரம் வெடிச்சப்போ மனோகர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன காயப்படுத்தியிருக்கான். எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு இன்னொருத்தனா இருந்தா வெட்டி இருப்பான். ஆக்சுவலா கணக்குப்படி அவனுக்கு நான் செட்டில் செய்ய வேண்டியது 8 லட்சம் தான். ஆனா பல விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துதான் 10 லட்சம் ரவுண்டா கொடுத்தேன். அந்த பணத்தை என்ன செஞ்சான் சிஸ்டர்? அதை பற்றி எதுவுமே அவர் சொல்லவில்லை என்று இவனிடம் எப்படி சொல்வதென்று தவித்து அமைதியாக இருந்தாள். உங்ககிட்ட அவன் பல விஷயங்களை மறைச்சிருக்கான்னு தெரியுது.
முதல்ல அவனை தாலி கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்க சொல்லுங்க. தலையை குனிந்து கொண்டு அமைதியாக வெளியேறினாள் அர்ச்சனா. தரையில் அமர்ந்து வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தாள் அர்ச்சனா. வெங்காயம் காரணம் இல்லாமலேயே கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பிரீத்தி தூளியில் சினுங்கவே தன் அருகாமையில் இருந்த தூளியுடன் கட்டப்பட்ட கயிற்றை இழுத்து ஆட்டிவிட்டாள். சிகரெட் நெடி முன்னால் வந்து பின்னால் மனோகர் வந்தான். நாற்காலியில் சரிந்தான். சட்டையில் 2 பட்டன்களை கலற்றி உள்ளே ஊதிக்கொண்டு, மோர் இருக்கா? என்ன வெயில், எவ்வளவு புழுக்கமா இருக்கு தெரியுமா என்றான். ஆமா ஆமா, ரொம்ப புழுக்கமாத்தான் இருக்கு. திரும்பி பார்த்து, என்னடி குரல் ஒரு மாதிரியா இருக்கு, அழுகியா என்ன? ஏங்க, உங்களை ஒன்று கேட்கணும். அந்த குணா உங்களை ஏமாத்திட்டான்னு தான் சொல்லுவீங்க. டீட்டெயிலா சொன்னதில்ல. அவன் எப்படி உங்களை ஏமாத்தினான் சொல்லுங்களேன். ஏன், நீ என்ன லாயரா? தீத்து வச்சிடுவியா? சரி சொல்றேன். ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. கடன் கேட்டான் பார்ட்டி. கொடுத்து பார்க்கலாம்னு நான் சொன்னேன். வேணாம்னா அவன். அப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நிறைய ஆர்டருங்கிறதுனால வெளியே கொஞ்சம் ஃபைனான்ஸ் கடன் வாங்க வேண்டி இருந்துச்சு. அந்த ஏற்பாடெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அப்பப்போ சில அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்குவான். நானும் படிச்சே பார்க்காம கையெழுத்து போடுவேன். அந்த பார்ட்டி எங்களை ஏமாத்திட்டான். ஏகப்பட்ட நஷ்டம். எல்லா நஷ்டத்தையும் நான் மட்டும் ஏற்றுக்கிட்டு என் கணக்குல இருந்து செட்டில் செய்யணும்னு சொன்னான். அப்படி நான் செய்யறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லி எடுத்து காட்டுறான். எனக்கு பகீருங்குது. எதுக்கோ நான் போட்ட கையெழுத்தை வச்சு அப்படி ஒரு அக்ரிமெண்ட் தயாரிச்சிருக்கான் பாவி. அதை வச்சு என்ன கம்பெனியை விட்டு துரத்திட்டான். ஓஹோ, இதெல்லாம் உண்மைன்னு நம்ம குழந்தை மேல சத்தியம் செஞ்சு உங்களால சொல்ல முடியுமா? என்னடி, என் மேல நம்பிக்கை இல்லையா? இருந்துச்சு, இப்ப தேஞ்சிடுச்சு. சரி, அது போகட்டும். குணா ஃபைனல் செட்டில்மெண்ட்டா ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? எங்க கொடுத்தான்? 1 பைசா கொடுக்கலையே. செக்கா கொடுத்துருக்காருங்க. 1 பைசா இல்ல, 10 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போட்டு வசூலாகி அடுத்த 4 நாள்ல 5 லட்சமா பணத்தை எடுத்திருக்கீங்களே. பேங்க் அக்கௌண்ட் பார்த்துட்டு தான் கேட்குறேன். மறைச்சதெல்லாம் போதும். அந்த 10 லட்சம் எங்க? எதுக்கு எடுத்தீங்க? எதுக்கு அடுக்கடுக்கா இத்தனை போய்? அர்ச்சனா ஆணி அடித்ததை போல கேட்க தடுமாறி நின்றான் மனோகர். அத்தியாயம் 8. மனோகருக்கு போதையெல்லாம் உடனே இறங்கிவிட்டது. தன்னை பளிச்சென்று கேள்விகளை கேட்டுவிட்டு பதிலை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அர்ச்சனாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஏய், என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இப்படியெல்லாம் கேட்குற? அவன் எப்ப செக்கு கொடுத்தான் என்று மிக பலவீனமாக குரல் மங்கி முனகினான். நம்ம குழந்தை மேல அடிச்சு சத்தியம் செய்யுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையும் எதிர்பேச்சு பேசாம நான் கேட்டுக்கிறேன். செய்யுங்க. குணா செக்கு கொடுக்கல, நீங்க பேங்க்ல இருந்து பணம் எடுக்கல. ஆனா எனக்கு வர வேண்டியது வெறும் 10 லட்சம் இல்ல, மொத்தம் 27 லட்சம். மிச்சம் 17க்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி. அந்த 10 லட்சம் எங்க இருக்கு? அதை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன். அதே பேங்க்லயா? இல்ல, வேற பேங்க்ல. அங்கதான் வட்டி அதிகம். சரி, பிக்சட் டெபாசிட் போட்டா ரசீது கொடுப்பாங்க இல்லையா? எங்க வச்சிருக்கீங்க? காட்டுங்க பார்க்கலாம். வச்சிருக்கேன். இங்க நம்ம வீட்டுல இருந்தா பத்திரமா இருக்காதுன்னு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். பேங்க் லாக்கர் இனிமே தேவையில்லைன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் புதுசா ஒரு லாக்கர் என் பேர்ல இருக்கக்கூடாதா? எவ்வளவுதான் பொய் சொல்வீங்க நீங்க? சரி வாங்க போகலாம். லாக்கர் சாவியை எடுத்துக்கிட்டு புறப்படுங்க. லாக்கர்ல இருந்து டெபாசிட் ரசீது எடுத்து என்கிட்ட காமிங்க. சட்டென்று உச்சமான கோபத்தில் எழுந்தான் மனோகர். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போற. நீ பொண்டாட்டியா இல்ல போலீஸா? இதுக்கு மேல பேசின டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா. சீ என்பது போல அவனை பார்த்தாள் அர்ச்சனா. அப்பட்டமாக தெரிகிறது அவன் சொல்கிற ஒவ்வொரு எழுத்தும் பொய் என்று. ரோஷம் வருகிறதே ஒழிய உண்மை வரவில்லை. சொல்வதில்லை என்கிற பிடிவாதமான தீர்மானத்தில் இருப்பவனிடம் எத்தனை விதமாக கேட்டாலும் ஒழுங்கான பதில் வரப்போவதில்லை. அந்த 10 லட்சத்தை என்னதான் செய்தார் என்கிற முக்கியமான கேள்வி அவளுக்குள் அழகான கவலையை விதைத்தது. சீட்டாட்டமா, ரேசா, பங்குச்சந்தை விளையாட்டா, ரியல் எஸ்டேட்டில் எவனிடமாவது தூக்கி கொடுத்து ஏமாந்து விட்டாரா? என்ன ஆனாலும் சரி, என்னை இவர் அடித்தாலும் சரி, இந்த விஷயத்தில் உண்மையை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சரிங்க, நீங்க எனக்கு அந்த ரசீதை கண்ணில் காட்ட வேணாம். ஆக 10 லட்சம் அப்படியே டெபாசிட்டா பத்திரமா இருக்கு, அப்படித்தானே? ஆமா. அம்மா வீட்டுல என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு உடனடியா பணம் ஏற்பாடு பண்ண முடியாத சூழ்நிலை. தங்கச்சி வந்திருந்தா. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் எதுவும் சொல்லல. 10ல் ஒரு 3 லட்சம் மட்டும் எடுத்து கடனா கொடுங்க. வீட்டை அடமானம் வைக்க போறாங்க. அந்த பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஓ, இதுக்கு தான் இப்படி என்ன போட்டு அரிக்கிறியா? இந்த பாரு, எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, எல்லாமே நீங்க தானே. எல்லாரையும் உதறிட்டு தானே என் பின்னாடி வந்த. கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்த்தாங்க, சரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நிக்கிறோம். அங்க என்ன நடந்துச்சு எனக்கு மறந்துடுமா? நாயை விட கேவலமா நடத்தினாரு உங்க அப்பா. அவர் மூஞ்சில ஜென்மத்துக்கும் முழிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப அந்த ஆளுக்கு ஆபரேஷன்னு நான் பணம் தரணுமா?
மாப்பிள்ளை வேணாம், மாப்பிள்ளையோட காசு மட்டும் வேணுமா? இப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. தங்கச்சி தான் வந்து பணம் கேட்டா. அப்பாவுக்கு உங்களை பணம் கேட்க போற விஷயமே தெரியாது. நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம விருப்பத்துக்கு எதிராக இதே மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நின்னா அப்ப நீங்களும் இப்படித்தான் கோவப்படுவீங்க. அதுக்காக அவர் என் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? என்னை பெத்தவருங்க, என்னை படிக்க வச்சவரு, என்னை வளர்த்து ஆளாக்கினவரு. இந்த சந்தர்ப்பத்துல நான் உதவலனா நான் மனுஷியே இல்ல. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. டிவி சீரியலுக்கு வசனம் எழுதுறதுக்கு போகலாம். என் காசை உங்க அப்பாவுக்காக தர முடியாது. அப்புறம் மிக கூசி குறுகி போனாள். அவனை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. என்ன மனிதன் இவன்? வாயை திறந்தால் பொய். கடுகளவுக்கு கூட மனிதாபிமானம் இல்லை. இவருக்கு மட்டும்தான் கோபம், ஆத்திரம், தன்மானம் எல்லாம் உண்டா? அவனை பார்த்து அழுத்தமாக கேட்டாள். குணா 10 லட்சம் கொடுத்தத இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஃபுல் செட்டில்மெண்ட் முடிஞ்சதும் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா கணக்குப்படி அவர் தர வேண்டியது 8 லட்சம் தானாமே. 2 லட்சம் சேர்த்து போட்டு 10 லட்சமா தானே கொடுத்துருக்காரு. ஏய், இதெல்லாம் உனக்கு எவண்டி சொன்னது? எதிர்கேள்வி கேட்காதீங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உண்டா இல்லையா? கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 20. போதும். அவர் தான் அந்த ராஜஸ்தான் ஆர்டர் வேணாம்னு படிச்சு சொல்லியிருக்காருல்ல. நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு அந்த ஆர்டருக்கு மட்டும் தனியா ஒரு அக்ரிமெண்ட் உங்களை யார் போட சொன்னது? அதுபடி கம்பெனிக்கு நஷ்டம் வந்தா பார்ட்னர் கேட்க மாட்டானா? அர்ச்சனா, அந்த ஆபீஸ்ல இருந்து எவனாச்சும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பத்த வச்சுட்டு போனானா? இல்ல, நான் தான் அந்த ஆபீஸ்க்கு போனேன். குணா கிட்ட உங்களுக்காக நியாயம் பேச போனேன். ஆனா உண்மை தெரிஞ்சப்புறம் எதுவும் என்னால பேச முடியல. ஏண்டா போனோம்னு ஆயிடுச்சு. யார கேட்டு அந்த புருக்கி ராஸ்கல்ல நீ போய் பார்த்த? அவ்வளவு திமிர் ஏறி போச்சாடி உனக்கு? சும்மா கத்தாதீங்க. நீங்க பாட்டுக்கு அடியால கூட்டிக்கிட்டு போய் அடிதடின்னு இறங்க போறதா சொன்னீங்க. எனக்கு அடிவயிறு கலங்கிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்மாண்ணா வருமா, அப்பாண்ணா வருமா? சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறது எவ்வளவோ நல்லதுன்னு தான் போனேன். இத பாருங்க, உங்க பக்கம் நியாயம் இல்ல. அவள் அருகில் வந்தான், முறைத்தான். அவள் கூந்தலை இறுக்கி பிடித்தான். இத்தோட உன் பிரசங்கத்தை நிறுத்திக்கிறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்லெல்லாம் கலண்டுடும். எது நியாயம்னு எனக்கு தெரியும். எதிர்த்து பேசுறத விட்டுட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கிறதுனா இரு. இல்லன்னா ஆங்காரமாக பார்த்தாள். இல்லன்னா சொல்லி முடிங்க, வெளியில போ என்றான் கத்தலாக. குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு நம்ம பின்னாடி வந்தவ இவளுக்கு போக்கிடம் என்ன இருக்கு? வெளியில போக சொன்னா அடுத்த நிமிஷம் நடுரோட்ல தானே நிக்கணுங்கிற நினைப்புல தானே இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க. கையெடுங்க, கையெடுங்கன்னே. அவளின் கத்தலுக்கு அதிர்ந்த அவன் அவள் தலைமுடியிலிருந்து கையை எடுத்துக்கொண்டான். அர்ச்சனா வேகமாக சென்று ஒரு பேக்கை எடுத்து வைத்தாள். தன் உடைகள், குழந்தையின் துணிகள் என்று அவசரமாக அள்ளி போட்டாள். ஏய், ரொம்பதான் சீன் போடாத, போயிடுவியா நீ? குழந்தையின் பால் பாட்டில், பால் டப்பா, தூளி துணி என்று அவசரமாக சேகரித்தாள். அர்ச்சனா, இவ்வளவு ரோஷம் தப்பு அர்ச்சனா, வருத்தப்படுவ. பேக்கின் ஜிப்பை மூடினாள். தோளில் மாட்டிக்கொண்டாள். தரையில் விட்டிருந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். எங்கடி போவ? அர்ச்சனா செருப்பு அணிந்தாள். விடுவிடுவென்று வெளியேறி வீதியில் நடந்தாள். எங்கே செல்வது என்கிற கேள்விக்கு விடை இல்லாமல். அத்தியாயம் 9. ஆர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் மரத்தடிக்கு வந்து தன் கல்லூரி தோழிக்கு போன் செய்தாள். நித்யா, ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சொல்லு ஆர்த்தி, எங்கேருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். அப்பாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன். பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? வீட்டு டாக்குமெண்ட்டை ஒரு சேட்டுக்கிட்ட வச்சு சாரி அங்கிள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. 4 யூனிட் ரத்தம் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்ல இருந்து யூஸ் பண்ணிக்குவாங்களாம். பதிலுக்கு 4 யூனிட் எனி குரூப் பிளட் கொடுக்கணுமா? நான் சாரி அங்கிள் தவிர எனக்கு 2 பேர் வேணும். அதான். அவ்வளவுதானே. நானும் ராகினியும் வரோம். எப்ப வரணும்னு சொல்லு. சொல்லிவிட்டு போனை அணைத்தாள். உடனே அடித்தது பெயர் பார்த்து. சொல்லுக்கா என்றாள். ஆர்த்தி, நான் உன்னை உடனே பார்க்கணுமே. ஏங்கா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? மாமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா? விடுக்கா, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்து அப்பா நல்லபடியா வீடு திரும்பணும்னு வேண்டிக்கக்கா. சரி, நான் பேச நினைச்சது என்னக்கா சொல்லு. அதான் பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொல்லத்தான். நான் சாமியை வேண்டிக்கிறேன் ஆர்த்தி. இந்த நேரத்துல அவருக்கு பக்கத்துல இருந்து சேவை பண்ண முடியலன்னு குத்துது. நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆர்த்தி. என்னக்கா அது? நானே நொந்து போயிருக்கேன். நீ இப்படி அழுதா நான் என்ன செய்யறது சொல்லு? இது இன்னைக்கு திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனையா? மனசை தேத்திக்கோக்கா. அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவர் கோபத்தை நான் சரி பண்றேன். சந்தோஷம் ஆர்த்தி, பாத்துக்கோ. வேற என்ன சொல்றது? வச்சிடுறேன். செல்போனை அணைத்த அர்ச்சனாவுக்கு அழுகை பொத்தி கொண்டு வந்தது. அந்த பூங்காவில் அந்த நேரத்தில் கையில் குழந்தையுடன் தோள்பையுடன் சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் அவளை சற்று தள்ளி புல்வெளியில் அக்கடாவென்று படுத்திருக்கும் ஒரு சோம்பேறியும் ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த 2 பேரும் செடிகளை பெரிய கத்தரிக்கோள் கொண்டு கத்தரித்து கொண்டிருந்த
தோட்டக்காரனும் அவள் விசும்பலால் கவரப்பட்டு திரும்பி பார்க்கவே அவள் அவசரமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவர்கள் 2வது நிமிடம் பார்வையை திருப்பிக் கொண்டு தங்கள் வேலைகளை தொடர்ந்தார்கள். கடவுளே, இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு வீம்பு மட்டும்தான் இருந்தது, திட்டம் எதுவும் இல்லை. சென்னையில் எனக்கு யாரையும் நெருக்கமாக தெரியாது. எல்லா நாகரிகத்தையும் தொலைத்துவிட்டு வீம்பு ஒன்றை மட்டும் பிடிவாதமாக வைத்துக்கொண்டு சொந்த மனைவியையே அந்நியமாக பார்த்து எதிரி போல நடத்தும் ஒருவனோடு எவ்வளவுதான் மன்றாடுவது? எத்தனை தூரம்தான் பொறுமையாக போவது? நான் மனைவியா இல்லை அடிமையா? தோசை சுட்டு கொடுக்கவும் பிள்ளை பெற்று கொடுக்கவும் மட்டும்தான் நானா? எதுவும் கேட்கக்கூடாதா? சரியாக நடந்து கொண்டால் எதற்காக கேட்கப் போகிறேன்? இவளுக்கு என்னை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை என்கிற திமிரில் என்ன வேண்டுமானாலும் பேசுவதா? நான் ஆத்திரமாக புறப்பட்ட போது கூட என்னை போக வேண்டாம் என்று சமாதானப்படுத்தும் விதமாக ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாரா? எங்கே போவாய் என்று அப்போது கூட எகத்தாளம்தானே தெரித்து வருகிறது. இதற்கு மேலும் அவரோடு எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று சுயமரியாதை ஒரு 10% கூட இருக்காதா? இருக்கக்கூடாதா? ஆர்த்தியை சந்தித்து அவளிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் கொட்டி அடுத்து என்ன செய்யட்டும் என்று யோசனை கேட்கலாம் என்று அவளுக்கு போன் செய்தால் அவளோ வேறு சூழ்நிலையில் இருக்கிறாள். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவளிடம் எப்படி என் பிரச்சனையை சொல்லுவது? இந்த பூங்காவில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? மாலையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மூடிவிடுவார்கள். அதன் பிறகு எங்கே போவது? அர்ச்சனாவுக்கு கங்காவின் நினைவு வந்தது. கல்லூரி தோழி. அப்புறம் ஒருமுறை பார்த்தபோது அடையாறு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்ப்பதாகவும் இந்திரா நகரில் மல்லிகை மகளிர் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் சொன்னது நினைவுக்கு வந்தது. மனதுக்கு சற்று தெம்பு பிறந்தது. பிரீத்தியை தூக்கி கொண்டு எழுந்த அர்ச்சனா பூங்காவுக்கு வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்தாள். விசாரித்து கொண்டு அடையாறு செல்லும் பஸ்ஸிற்காக காத்திருந்தாள். எப்ப கரண்ட் போகும் எப்ப வரும்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது என்றபடி மெழுகுவர்த்தியை பற்ற வைத்த கங்கா அதை கவிழ்த்து கொஞ்சம் உருக்கி சொட்ட வைத்து மேஜை மேல் விழுந்த மெழுகு துளிகள் மேல் நிற்க வைத்தாள். நெளி நெளியாக கூந்தல், முகத்தில் கல்யாண ஆசை வந்து சென்று விட்ட தடயம் இருந்தது. இடுப்பில் சதை வந்திருந்தது. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தால் கங்கா. கண்ணாடி அணிந்திருந்தாள். அந்த அறையில் 2 நாளாக சரியாக காயாத துணியின் வாசனை, பவுடர் வாசனை, சந்தன வாசனை, கொஞ்சம் பினாயில் வாசனை எல்லாம் கலந்தடித்தன. ஜன்னலை தொட்டு கொண்டிருந்த வேப்ப மரத்திலிருந்து அணில் ஒன்று ஜன்னல் கம்பிக்கு வருவதும் மீண்டும் கிளைக்கு போவதுமாக விளையாடி கொண்டிருந்தது. படுக்கை மேல் ரப்பர் ஷீட் விரித்து அதன் மேல் படுக்க வைக்கப்பட்டிருந்த பிரீத்தியை கண்ணம் தொட்டு கிள்ளி உதட்டில் வைத்து கொண்ட கங்கா, பாப்பா அழகா இருக்குது, என்ன பேர் சொன்ன என்றாள். பிரீத்தி என்றாள் அர்ச்சனா. கழுவிய முகத்தை துடைத்து கொண்டு சுவரில் மாட்டிய கண்ணாடி பார்த்து தலை சீவியபடி, அர்ச்சனா, நீ இங்கேயே என்னோட தங்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். நீ எங்கேயாவது வேலை பார்க்கறதா அவங்கள நம்ப வைக்கணும். அது பிரச்சனை இல்ல. மாச வாடகை 2000 ஆகுது. நாம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டா ஆளுக்கு 1500 கொடுத்தா போதும். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? முகம் கழுவ சென்ற போது சுவரில் ஒட்டி வைத்து சென்ற பொட்டை எடுத்து மீண்டும் ஒட்டி கொண்டு குழந்தை அருகில் அமர்ந்த அர்ச்சனா, நான் தான் எல்லாத்தையும் விபரமா சொன்னேனே கங்கா, வீட்டை விட்டு புறப்படணும்னு. அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் நினைச்சு பார்த்ததில்ல. சட்டுன்னு தோணிடுச்சு. திடீர்னு அவர் எனக்கு 3வது மனுஷனா தெரிஞ்சாரு. நான் அவரை என் உரிமையுள்ள புருஷனா நினைச்சுதான் அக்கறையோட கவலையோட கேட்டேன். அவர் என்ன எவ்வளோ ரோட்ல போறவ மாதிரி ட்ரீட் பண்ணது தாங்க முடியல. சுத்தமா பிடிக்கல. எதை பத்தியும் யோசிக்கல. புறப்பட்டுட்டேன் என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. சரி விடு, நிறைய அழுதுட்ட, போதும், வேற ஏதாச்சும் பேசலாம். ஒரு 3000 சம்பளத்துல ஒரு வேலை தேடிக்க முடியாதா என்ன? ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன், ஷாப்பிங் சென்டர் சேல்ஸ் கவுண்டர்லன்னு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிடாதா? விசாரிப்போம். பக்கத்துல நல்ல கிரீச் இருக்குதான்னு நெட்டுல கூட தேடலாம். முடிவு செஞ்சிட்டேன் கங்கா, போதும், என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். தன்மானத்தை தொடச்சு போட்டுட்டு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ முடியாது. உனக்கு சமாதானமா போகலாமேன்னு ஒரே வரியில என்னால அட்வைஸ் சொல்ல முடியும். உன் வலியும் வேதனையும் உனக்கு தான் தெரியும். தற்காலிகமான இந்த பிரிவு அவர் மனசை மாத்துதான்னு பார்க்கலாமே. லவ் மேரேஜ் இல்ல? விரக்தியாக சிரித்தாள் அர்ச்சனா. காதலிக்கிறப்ப இருக்கிற மனநிலையே வேற கங்கா. 2 சைட்லையும் எந்த குறையும் தெரியாது. தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்திடும் அந்த காதல். நிஜ வாழ்க்கை அப்புறம்தான் இருக்கு. அப்பதான் ஒவ்வொரு விஷயமா புரிய வரும். முகச்சுளிப்புல ஆரம்பிச்சு மனசுல முடிச்சுக்கள் விழும். நல்ல வேளை, இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் லக்கி. அவனை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. எஸ் அர்ச்சனா, எனக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. சரியான பொய்யன், தப்பிச்சிட்டேன் என்று சிரித்தாள். மனோகர் பைக்கை நிறுத்தி அந்த டாஸ்மாக் கடைக்கு போய் பிராந்தியும் டம்ளரும் வாங்கி கொண்டு கடைக்கு பின்னால் இருந்த ஓபன் பாருக்கு சென்று தண்ணீர் கலக்காமல் குடிக்க ஆரம்பித்தான்.
குணா, எல்லாம் முன்னால்தான். நன்றி இல்லாத பொறுக்கி. அக்ரிமெண்ட் மேட்டர் என் மனைவிக்கு கூட தெரியாது என்று உன்னிடம் சொல்லியிருந்தோம். எல்லாவற்றையும் போட்டு கொடுத்து இதோ அவள் என்னை ஈட்டி மாதிரி கேள்விகளால் குத்திவிட்டு வீட்டை விட்டு போய்விட்டாள். குணா, வருகிறேன். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வருகிறேன். முழு போதையுடன் வெளியே வந்த மனோகர் தன் பாக்கெட்டில் எடுத்து வைத்த பேனா கத்தி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு பைக்கில் அமர்ந்து வேகமாக புறப்பட்டான். அத்தியாயம் 10. மனோகர் போதையோடு பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்ததால் காட்சிகள் உத்தேசமாகத்தான் தெரிந்தன. கண்களை குறுக்கி பார்வையை கூர்மையாக்கி சற்று பிரயத்தனத்துடன் தான் அவனால் வண்டியை ஓட்ட முடிந்தது. சாலையோரமாக நின்று சில 2 சக்கரர்களை மடக்கி விசாரித்து கொண்டிருந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரியும் கான்ஸ்டபிளும் மனோகரின் பைக் தாறுமாறாகவும் அதிவேகத்திலும் வருவதை தூரத்தில் இருந்தே கவனித்தார்கள். மைனர் ரொம்ப வேகமா வர்றாரு பாரு, நிறுத்தியா? கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட நடுச்சாலைக்கு வந்து கைகளை ஆட்டி அவனை நிறுத்தச் சொன்னபோது அவர் மேல் மோதிவிடக்கூடிய அபாயத்துடன் கிரீச் என்று பிரேக் பிடித்து சற்று தள்ளி சென்றுதான் மனோகரால் வண்டியை நிறுத்த முடிந்தது. அவர் டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்கிற தெளிவுக்கு வருவதற்கே மனோகருக்கு சில வினாடிகள் பிடித்தன. அவன் அருகில் வந்ததுமே மூக்கை சுளித்த சார்ஜென்ட், என்ன சார், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க? அதுலேயும் 80 ஸ்பீட்ல ஹெல்மெட் இல்லாமல் வரீங்க, எத்தனை தப்பு பாருங்க என்றார். அவனிடம் சொல்ல பதில் எதுவும் இல்லாததால் பேசாமல் அவரை முறைப்பாக பார்த்தான். ஹலோ, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வண்டியை விட்டு இறங்கியா முதல்ல, முறைக்கிற? இறங்கினாலும் அவனால் தன் பைக்கை பிடிக்காமல் நிலையாக நிற்க முடியவில்லை. சார், நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்று குழறலாக சொன்னான். யாருக்கியா டென்ஷன் இல்லை? டென்ஷன்ல இருக்கிறவனுங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டலாம்னு விதிவிலக்கு எதுவும் சட்டத்தில் சொல்லலையே. நீ டென்ஷனா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனா உன் பொண்டாட்டில தாலி இருப்பா, இல்லை எவன் வீட்லையாவது இழவு விழ வச்சிடுவியே. பாரு, உன்னால் நிற்க கூட முடியல. இந்த நிலமையில வண்டியை ஓட்டிக்கிட்டு போறியே, இது ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியல? சார், ரொம்ப பேசாதீங்க. எவ்வளவு வேணும் வாங்கிட்டு ஆளை விடுங்க. ஏய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லா கேஸ்லையும் வாங்கிட்டு விட்டுற முடியுமா? இப்போ உன்னை இந்த நிலமையில போக விட்டேன்னா நீ ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அது புரியலையா உனக்கு? போய் அப்படி ஜீப்பில் உட்காரு. உன் மேலே கேஸ் போட்டாகணும். யோ, வண்டியை ஓரங்கட்டியா? யார் என்னன்னு கேட்டு கேஸ் எழுது. தெரியும், அதிகமாக பேசினா அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். எவ்வளவு வேணும்னு கேட்குறேன்ல. மனோகர் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து மணிப்பர்ஸ் எடுத்தபோது அந்த மடக்கு கத்தி கீழே விழுந்தது. அதை பார்த்து கான்ஸ்டபிள் எடுத்து, சார், கத்தி வச்சிருக்கான் சார். என்னடா அது? யார் நீ? ரவுடியா? எந்த குரூப்புடா? எங்கே போயிட்டுருக்க? எவனையாச்சும் போடுறதுக்கு போயிட்டுருக்கியா? அதான் டென்ஷன் ஆவறியா? கேட்குறேன்ல, பதில சொல்றா என்ற அவர் இப்போது அவன் சட்டையை பிடித்து விசாரிக்க துவங்கினார். இல்லை, அது கத்தி சும்மா பழம் நறுக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கியா? யோ, கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடியா, மேட்டர் வேற மாதிரி தெரியுது. மனோகருக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்று புரியாததாலும் போதை தலைக்கேறி இருந்ததாலும் பேசாமல் நின்றிருந்தான். அந்த கான்ஸ்டபிள் பைக்கை ஓரமாக நிறுத்தி சாவி எடுத்துக்கொண்டு அவனை தள்ளி சென்று ஜீப்பில் ஏற்ற பொம்மை மாதிரி அவரோடு நடந்தான். ஆர்த்தி மருத்துவமனைக்கு வெளியில் இருந்த மரத்தடிக்கு வந்து செல்போனில் எண்கள் அடித்தாள். மறுமுனையில் அர்ச்சனா எடுத்ததும், அக்கா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுக்கா. டாக்டர் எந்த சிக்கலும் இல்லைன்னுட்டாரு. இன்னும் 5 நாளில் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாருக்கா என்றாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றாள் கங்காவின் அறையில் இருந்து அர்ச்சனா. ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுக்கா. இப்போதான் மூச்சு வருது எல்லாருக்கும். இங்கே நானும் சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆர்த்தி, மயக்கம் தெளிஞ்சிருச்சா? பேசினாரா? சும்மா 2 வார்த்தை பேசினாருக்கா. ஐசியூவில் இருக்கிறதால நாங்கள் ஒவ்வொருத்தராக போய் 1 நிமிஷம் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு சாயங்காலமே தனி ரூமுக்கு மாற்றிடுவாங்களாம். நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன, நீ தைரியமாயிரு. சரி ஆர்த்தி என்றவள் உடைந்து போய் அழத் துவங்கினாள். ஏய், என்னாச்சு? அதான் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துடுச்சுன்னு சொல்கிறேனே, அப்புறம் ஏன் இப்படி அலற? யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறேன் ஆர்த்தி என்று தொடர்ந்து அழுதாள் அர்ச்சனா. என்ன பேசுகிற? சும்மா எல்லாத்துக்கும் வருத்தப்படக்கூடாது. இல்லை ஆர்த்தி, இங்கே என் வாழ்க்கையில் புயல் வீசிக்கிட்டு இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. நீயே அப்பாவோட ஆப்ரேஷன் பிரச்சனையில் இருக்கன்னு எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன் ஆர்த்தி. என்னக்கா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. நான் இப்போ அவரோட இல்லை, குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூமில் தற்காலிகமாக தங்கியிருக்கேன். கடவுளே, என்ன ஆச்சு? அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? சரி, ஃபோனில் வேணாம். இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வரேன், நேரில் பேசலாம் என்றாள் ஆர்த்தி. அடுத்த அரை மணி நேரத்தில் கங்காவின் அறையில் இருந்தாள் ஆர்த்தி. முதுகில் மெதுவாக தட்டி உறங்கி போன குழந்தை பிரீத்தியை படுக்க வைத்துவிட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்தாள் அர்ச்சனா. என்ன பிரச்சனை சொல்லுக்கா? ஆர்த்தி, மனோகர் மேலே நான் வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. தினம் குடிக்கிறாரு.
என்ன அடிக்கிறாரு. இவர் ஏமாந்துட்டு தன் பார்ட்னர் மேல பழிய போடுறாரு. அவர் ஆள் வச்சு அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்னு குதிக்கிறாரு. அந்த ஆள் என்னடான்னா சரியாதான் நடந்துகிட்டு இருக்கான். இவரை கம்பெனியை விட்டு விலக்கிறதுக்காக அவன் கொடுத்த 10 லட்சம் ரூபாய இவர் என்ன செஞ்சாருன்னே தெரியல. அப்படின்னா அந்த கம்பெனி இவரோடது இல்லையா? இவர் ஆரம்பிச்சது தான். நடுவுல வந்த பார்ட்னரோட தகராறு. ஏதோ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காரு. எல்லாம் தலைக்கணத்துல வீம்புல எடுத்த முடிவுகளா தெரியுது. 10 லட்சம்னு சொல்ற பெரிய தொகைக்கா? அதை என்ன செஞ்சார்னு தெரியலன்னு சொல்றியே. அதை கேட்டா அப்படி கோபம் வருது. ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு சொல்லு? வெளியில சொல்ல முடியாத செலவுன்னா அது என்ன? யோசிச்சு யோசிச்சு எனக்கு மூளையே வெடிச்சிடும் போல இருக்கு. வார்த்தையெல்லாம் தப்பு தப்பா வருது. என் மேலையும் பாப்பா மேலையும் இருந்த பாசம் எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. எப்ப பாரு ஒரு அடிபட்ட புலி மாதிரி உரிமிக்கிட்டு வரட்டுத்தனமா பேசிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு எவ்வளவுதான் தாங்குவேன் சொல்லு? எனக்குன்னு கொஞ்சம் கூட மான ரோஷம் இருக்காதா? ஒரு கட்டத்துல திடீர்னு அட போடான்னு எல்லாத்தையும் உதறிட தோணிடுச்சு ஆர்த்தி. அவரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா எடுத்த முடிவு ரொம்ப யோசிச்சு திட்டம் போட்டு எடுத்த முடிவு. ஆனா அவரை விட்டு பிரியலாம்னு எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப திடீர்னு ஒரு வினாடியில எடுத்த முடிவு. என்னக்கா இது? கையில குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நீதான் கோபப்பட்டு புறப்பட்டாலும் உன்னை சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்தி இருக்க வேணாமா அவரு? அதான் சொன்னேனே, இவ எங்க போயிடுவான்னு ஒரு அலட்சியம், மமதை. 1000 வார்த்தை தேவையில்ல ஆர்த்தி. ஒரு அலட்சிய சிரிப்பால கூட ஒருத்தரை ஆழமா காயப்படுத்த முடியும். அது அவருக்கு கைவந்த கலை. அதை தினம் தினம் செய்வாரு. கண் கலங்கிய ஆர்த்தி ஆறுதலாக அர்ச்சனாவின் கையை பிடித்தாள். இப்ப என்னக்கா செய்யலாம்? நீ இங்க இப்படி இருக்கிறது சரியில்லக்கா. நான் அவர்கிட்ட பேசட்டுமா? சற்று நேரம் யோசித்த அர்ச்சனா, வேணா ஆர்த்தி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நீ உதவி செஞ்சா போதும் என்றார். அத்தியாயம் 11. அர்ச்சனா ஆர்த்தி முகத்தை பார்க்காமல் ஜன்னலுக்கு வெளியில் வெறித்தபடி தீர்மானமாக சொன்னாள். எனக்கு எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துரு ஆர்த்தி, அது போதும். உச்சமாக அதிர்ந்து போன ஆர்த்தி, என்னக்கா விளையாடுறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு சகஜம் இல்லையா? உன் கோபம் தற்காலிகமானதுன்னு நினைச்சேன். இப்படி அணுகுண்டு தூக்கி போடுறியே. நல்லா யோசிச்சுதான் இதை சொல்றேன் ஆர்த்தி. நான் நேசிச்ச மனோகர் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற மனோகரை என்னால நேசிக்க முடியல. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இவர்கிட்ட இனிமே என்னால பிரியமா பேச முடியாது, பாசமா சிரிக்க முடியாது. இருக்கா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத. உனக்கு அவர் மேல இப்ப சில குறைபாடுகள் இருக்கு. அதெல்லாம் அவர் சரி செஞ்சுட்டாருன்னா அப்புறம் அவரோட சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தப்புன்னு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறாருன்னு வையி, அப்ப கூட அவரை உதாசீனப்படுத்துவியா? அதெல்லாம் கற்பனையில கூட நடக்காது. நான் வெளியில வந்து 2 நாள் ஆச்சு ஆர்த்தி. நான் எங்க போனேன், ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கேனான்னு அவர் தெரிஞ்சுக்க நினைச்சாரா? நான் உசுரோட தான் இருக்கேனா இல்ல செத்து போயிட்டேனான்னு கூட அவருக்கு அக்கறை கிடையாது. கை குழந்தையோட வந்திருக்கேன். ஒரு மனுஷனுக்கு பதற வேணா? அவர் பதறினாரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பேசுற ஆர்த்தி? என்கிட்ட செல்போன் இருக்கே, ஒரு போன் செஞ்சாரா? எவ்வளவு அழுத்தம். எப்படியோ போகட்டும்னு என்ன ஒரு அலட்சியம். சரி, என்கிட்ட பேசுறதுக்கு ஈகோ இடிக்குதுன்னே வையி. உன் ஃபோன் நம்பர் தெரியுமில்ல? உனக்காவது ஃபோன் செஞ்சு என்னை பத்தி விசாரிச்சாரா? நான் எப்படியும் உன்கிட்ட பேசுவேன்னு அவருக்கு தெரியாதா? அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியாதேக்கா. நீ கோபமா புறப்பட்டு வந்துட்ட. அவர் இப்ப உன் மேல கோபமா இருக்காரா இல்ல விரக்தியா இருக்காரானே தெரியாதே. ஒரு குற்ற உணர்ச்சி காரணமா கூட பேசாம இருக்கலாம்ல. குற்ற உணர்ச்சியாவது வெங்காயமாவது எல்லாம் விட்டு போச்சு ஆர்த்தி. இப்ப அவர் மனசுல மூர்க்கத்தனம் மட்டும்தான் இருக்கு. அந்த பார்ட்னரை பழி வாங்கணும்னு ஒரு வெறி மட்டும்தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆசாமியோட மறுபடி எப்படி சேர்ந்து வாழ்றது? காதலோட வாழ்றது வேற, கட்டாயத்தின் பேர்ல வாழ்றது வேற. மறுபடி என்ன அவரோட வாழ சொன்னா அது கட்டாயத்தின் பேர்ல வாழ்ற ஒரு எந்திர வாழ்க்கையாதான் இருக்கும். அது எனக்கு வேணாம் ஆர்த்தி. எனக்கு ஒரு சின்ன வேலை சொல்லி வச்சிருக்கேன். 2 நாள்ல போக ஆரம்பிச்சிடுவேன். பாப்பாவை நான் பாத்துக்குவேன். இந்த ஹாஸ்டல்ல மனசு விட்டு பேசுறதுக்கு நல்ல தோழிகள் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்காங்க. இந்த தனிமையான வாழ்க்கையில விரக்தி இருந்தாலும் ஒரு கம்பீரமும் சுதந்திரமும் இருக்கு ஆர்த்தி. படபடவென்று பொரிந்த தன் அக்காவை ஆறுதலாக பார்த்தாள். அவள் தோளில் கை வைத்தாள். அக்கா, நான் உன்னை விட வயசுல சின்னவ. நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. ஆனா அவசரப்பட வேணாம்னு மட்டும் சொல்ல தோணுது. 1 வாரம் போகட்டும், அமைதியாயிரு. 1 வாரம் கழிச்சு நான் உன்னை வந்து பாக்குறேன். எடுத்த முடிவுல அப்பவும் நீ உறுதியா இருந்தா நான் கட்டாயமா நீங்க 2 பேரும் சட்டபூர்வமா பிரியறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யறேன். சரியா? 1 வாரத்துல என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. சரி, நீ சொல்றதுக்காக 1 வாரம் பொறுமையா இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். அவங்களே பாவம் அப்பா கவலையில இருப்பாங்க. அதன் பிறகு நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு புறப்பட்ட ஆர்த்தி அருகில் கடைக்கு சென்று பாப்பாவுக்கும் அக்காவுக்கும் தேவையான பல பொருள்களை பட்டியல் போட்டு வாங்கி கொண்டு திரும்பி வந்து வற்புறுத்தி கொடுத்துவிட்டு புறப்பட்டாள்.
அந்த போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தான் மனோகர். கம்பி வழியில் இட்லி பொட்டலத்தை வீசினார் ஒரு கான்ஸ்டபிள். ஏய், சாப்பிடு. அதை தொடாமல் அமைதியாக இருந்தான் அவன். இன்ஸ்பெக்டர் போனில் பேசியபடி அவன் இட்லி பொட்டலத்தை தொடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தார். பேசிவிட்டு அவன் அருகில் வந்தார். என்ன, உண்ணாவிரதமா? என்கிட்ட இதெல்லாம் வேணாம். உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பார்த்தா டீசெண்டா தெரியல. மேல கை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்றா. அவரின் அதட்டலில் வெறுத்து போய் பொட்டலத்தை எடுத்து நூல் பிரிக்க ஆரம்பித்தான். ஆமா, உன் சார்பா யாருக்கு தகவல் சொல்லணும்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. ஜாமீன்ல போறதா இல்லையா? மனோகர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட துவங்கினான். ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல தம்பி. ராத்திரி கத்தியோட கொலை வெறியோட தண்ணி அடிச்சுட்டு பைக்ல வந்தியே, அப்ப யோசிச்சிருக்கணும். நீ சொன்னியே குணசேகர், அவருக்கு தகவல் சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன கொலை செய்ய வந்தான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கொலை முயற்சி பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாது? மனோகர் இட்லிகளை சாப்பிட்டு முடித்து அறையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பானையில் இருந்து அலுமினிய டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடித்தான். என்ன தண்டனை கொடுக்கும் சார் உங்க சட்டம்? தூக்குல போடுமா அதிகபட்சமா? நான் ஏற்கனவே செத்துட்டேன். அன்பான பொண்டாட்டி, அழகான குழந்தை, 2 பேரையும் பிரிஞ்சுட்டேன்யா. என்ன ஒரு குப்பை காகிதம் மாதிரி வீசிட்டு போயிட்டா. அப்பவே செத்துட்டேன். இனிமே என்ன தண்டனை கொடுத்துட போறீங்க? ஸ்டேஷன் வாசலில் கார் வந்து நின்று அதிலிருந்து குணசேகர் இறங்கினான். வேகமாக உள்ளே வந்தான். லாக்கப்பறைக்குள் நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் வெளியே அவனிடம் வந்தார். குணசேகர் என்று கைகுலுக்கி லாக்கப்பில் இருந்த மனோகரை பார்த்தான் குணசேகர். மனோகர் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் மீண்டும் தரையில் அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டான். சொல்லுங்க சார், உங்களுக்கும் இவனுக்கும் பகை உண்டா? எனக்கு இல்ல, அவனுக்கு உண்டு சார். புரியலையே. வியாபாரத்துல அவனும் நானும் பார்ட்னர்ஸ். அவன் எடுத்த சில முடிவுகளால கம்பெனிக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு அவன் தான் பொறுப்பேத்துக்கணும்னு அவனே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இருக்கு. அதுபடி கணக்கு பார்த்து அவனுக்கு சேர வேண்டியதை நான் செட்டில் பண்ணிட்டேன். நான் அனுசரணையோட நேர்மையா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா அவனுக்கு என் மேல வன்மம். பலவிதமா என்னோட பேரையும் புகழையும் கெடுக்க முயற்சி செஞ்சான். அவன் மனைவி என்னை தேடி வந்தப்ப கூட என் பக்கத்து நியாயங்களை எடுத்து சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தன் புருஷன் செஞ்சதுதான் தப்புன்னு அவங்களே சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நடுவுல என் காரை உடைக்கிறது, ஆளை வச்சு என்னை தாக்க முயற்சி பண்றதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்ப அவனே என்னை கொல்ல வெறியோட புறப்பட்டு வந்து உங்ககிட்ட மாட்டியிருக்கான். என் சைட்ல இருந்து எந்த தப்பான நடவடிக்கையும் இதுவரைக்கும் நான் எடுக்கல சார். இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதுங்க. இவன் இந்த காரணத்துக்காக என்ன கொலை செய்யற நோக்கத்தோட இருந்தான்னு குறிப்பிட்டு தனியா ஒரு புகார் கொடுங்க. ராஸ்கல், இவனை 10 வருஷம் ஜெயில தள்ளிடலாம். நான் மனோகர் கிட்ட பேசலாமா? பேசுங்க. குணசேகர் லாக்கப்பறைக்கு வெளியில் நின்று சில வினாடிகள் மனோகரை உற்று பார்த்தான். மனோகர், என்னாச்சுடா உனக்கு? இப்ப கூட எனக்கு உன் மேல ஆத்திரத்தை விட பரிதாபம் தான் அதிகமா வருது. உன் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் செய்யல. அதே உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன தப்பு செஞ்சன்னு. வரட்டுத்தனமான கோபம் உன் வாழ்க்கையே நாசமாக்கிடும்னு உனக்கு புரியலையா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டல்ல. இப்ப அவர் சொன்ன மாதிரி நான் உன் மேல புகார் கொடுத்தா என்ன ஆகும்? ஆதாரத்தோட ஆயுதத்தோட பிடிச்சிருக்காங்க. கொலை செய்ய முயற்சின்னு கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. என் மேல உள்ள வெறித்தனமான ஆத்திரத்துல உன் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி, குழந்தை, இவங்களோட எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைக்கிறது என்ன நியாயம்? மனசுல உணர்ந்து சாரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மனோகர். நான் உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. உன்னை விட்டுற சொல்றேன், சொல்லு. மனோகர் வெறுப்பாக குணசேகரை பார்த்தான். அத்தியாயம் 12. வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் மனோகரிடம் இருந்து பதில் எதிர்பார்த்து காத்திருந்தான் குணசேகர். தம்பி, இவருக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்தா இப்படி சொல்வாருன்னு நினைச்சு பாரு. ஆபீஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சோ அதை விடு. அதுக்கப்புறம் நீ இவர்கிட்ட பகை வெறியோட நடந்துகிட்டதுக்கு இப்ப இவர் நினைச்சா ஒரு புகார்ல உன் எதிர்காலத்தையே நாசம் செஞ்சிடலாம். உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை வாயை திறந்து மன்னிப்பு கேட்டு தொலையேன் என்றார் அருகில் வந்து நின்ற இன்ஸ்பெக்டர். அப்போதும் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்தபடி இருந்தான் மனோகர். குணசேகர் நேராக இன்ஸ்பெக்டரின் மேஜைக்கு சென்று காகிதம் வாங்கி சரசரவென்று எழுதினான். இவன் காதில் விழும்படி சத்தமாக சொன்னான். சார், இப்போவும் நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் விரும்புறேன். இந்த புகார்ல எல்லாமே விவரமா எழுதியிருக்கேன். ஆனா நாளைய தேதி போட்டிருக்கேன். நாளை காலையில வரைக்கும் பாருங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவன் எழுத்துப்பூர்வமா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி உங்ககிட்ட கொடுத்தா இதை கிழிச்சு போட்டுட்டு அவனை வெளியில விட்டுடலாம். அப்பவும் வீம்பா இருந்தா இந்த புகாரை ஃபைல் பண்ணிடுங்க சார். நான் வரேன். குணசேகர் விடுவிடுவென்று ஸ்டேஷனை விட்டு வெளியேறி தன் காரில் ஏறி செல்ல இன்ஸ்பெக்டர் மனோவிடம் வந்தார். நீ சரியான வீம்பு பிடிச்சவையா. அவர் சொன்னதெல்லாம் கேட்டில்ல? நல்லா யோசிச்சுக்கோ. காலையில வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. உள்ள போறதா இல்ல வெளியில போறதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மனோகர் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்தான்.
ஆர்த்தி மனோகரின் வீட்டுக்கு வந்தாள். வீடு பூட்டியிருக்கவே பக்கத்து வீட்டில் விசாரித்தாள். எதுவும் சொல்லிட்டு போகலையம்மா? மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த தம்பி போச்சு. நேத்து ராத்திரிலிருந்து வீடு திரும்பல. வெளியே வந்தாள். நீண்ட யோசனைக்கு பிறகு மனோகரின் செல்போனை தொடர்பு கொண்டாள். ஹலோ, யாரு என்றது ஒரு முரட்டு குரல். மாமா, உங்க குரல் மாதிரியே இல்லையே. உங்களுக்கு மனோகர் வேணுமா? ஆமா. நீங்க யாரு? அவரோட சிஸ்டரின்லா. அவர் எங்க? நீங்க யார் சார் பேசுறீங்க? அவர் இப்ப ஸ்டேஷன் லாக்கப்ல இருக்காரு. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அட்ரஸ் சொல்றேன், இங்க வாங்கம்மா. பதறினாள். அடுத்த அரை மணியில் அந்த ஸ்டேஷனில் இருந்தாள். இன்ஸ்பெக்டர் எல்லாம் விவரித்து குணசேகர் வந்ததையும் அவன் சொல்லி சென்றதையும் விவரித்தார். லாக்கப்பிற்கு வெளியில் நின்றபடி மனோகரை பார்த்தாள் ஆர்த்தி. என்னமாம்மா இதெல்லாம்? உச்சு கொட்டினான் மனோகர். நிறைய நடந்து போச்சு ஆர்த்தி. பரவாயில்ல, எல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. முதல்ல ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வாங்க மாமா. என்ன இருக்கு வெளியில ஆர்த்தி? எல்லாம் போச்சு. என் மானம், மரியாதை, என் பணம், கௌரவம் எல்லாம் போச்சு. என் பொண்டாட்டி, குழந்தை எல்லாம் என்னை விட்டு போயாச்சு. எதுக்கு வெளியில வர சொல்ற? என் மேல என்ன கேஸ் வேணாலும் போடட்டும் ஆர்த்தி. இப்ப எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன பேச்சு இது? இத்தனை விரக்தியா பேசுற நீங்க ஏன் அக்காவை வெளியில போக விட்டீங்க? எதுக்காக அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கணும்? நான் எதிர்பார்க்கல ஆர்த்தி. ஏதோ கோபமா தெருமுனை வரைக்கும் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவான்னு தான் நினைச்சேன். சரி, அதுக்கப்புறமும் வரலன்னதும் அக்காவை தேட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? மனசு வெறுத்துடுச்சு. ஒரு பிரச்சனையப்பதானே பொண்டாட்டி சப்போர்ட்டா கூட இருக்கணும். அவளும் சேர்ந்து என்னை குத்துனா எப்படி தாங்கிக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணமான அந்த குணசேகரை ஒரு வழி பண்ணிடலாம்னு நல்லா சரக்கேத்திக்கிட்டு கத்தியோட புறப்பட்டேன். இவங்க கிட்ட மாட்டி தொலைச்சிட்டேன். அவன் வந்து எனக்கு நிபந்தனை விதிச்சுட்டு போயிட்டான். இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஜெயிலுக்கு போகலாம் ஆர்த்தி. உங்க எந்த முடிவுமே சரியில்லை மாமா. எந்த ஒரு விஷயத்திலையும் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? உங்களையே நம்பி எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தவளுக்கு இதான் நீங்க செய்யற மரியாதையா? அவன் நடுத்தருவுல கை குழந்தையோட நின்னாலும் பரவாயில்ல. உங்க வீம்பு தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அமைதியாக இருந்தான் மனோகர். ஆர்த்தியால் அவன் மனதில் அலைவீசும் கோபம், இயலாமை, எரிச்சல், விரக்தி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிந்தது. சரியானதை எடுத்துச் சொல்ல சரியான நபர் இல்லாததுதான் அவனுடைய முதல் பிரச்சனை என்பதை உணர்ந்தாள். அக்காவும் பிரீத்தியும் இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது ஆர்த்தி. என் மனசு முழுக்க இருந்த வெறியில நான் எதை பத்தியும் யோசிக்கல. பாவம் அவ. உங்க வீட்டுக்கும் அவளால வர முடியாது. இப்ப எங்க இருக்கானே தெரியல. தெரிஞ்சுக்கிற ஆர்வமாவது இருக்கா? சொல்லு ஆர்த்தி, உனக்கு தெரியுமா? நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வர போறீங்களா என்ன? உங்களுக்கு உங்க வீம்பு தானே முக்கியம். அவங்க என்ன ஆனா உங்களுக்கு என்ன? சில வினாடிகள் அமைதியாக இருந்த மனோகரின் கண்கள் கலங்கின. ஆர்த்தி, போய் மன்னிப்பு கடிதம் எப்படி எழுதணுமோ எழுதி வாங்கிட்டு வா. நான் கையெழுத்து போடுறேன் என்றான் மனோகர். முகம் மலர்ந்து இன்ஸ்பெக்டரிடம் சென்றாள் ஆர்த்தி. அந்த ஹோட்டலில் மனோகர் ஆர்வமாக சாப்பிடுவதை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆர்த்தி. இப்போ சொல்லு, அக்காவும் பிரீத்தியும் எங்க இருக்காங்க? சொன்னா என்ன செய்வீங்க மாமா? என்ன கேள்வி இது? அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். போய் மறுபடி நாளையிலிருந்து வார்த்தையால துவைச்சு எடுக்க போறீங்களா? அமைதியாக தண்ணீர் குடித்தான் மனோகர். அந்த குணசேகரை பழி வாங்கறது தான் உங்க வாழ்க்கையோட லட்சியமா வச்சுக்க போறீங்களா மாமா? இதே அளவுக்கு அவருக்கும் உங்க மேல ஆத்திரம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு அவர் எதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்? இப்ப நீங்க வெளியில சுதந்திரமா இருக்கிறது அவர் உங்களை மன்னிக்க தயாரா இருந்ததால தானே. இது ஒண்ணு போதாதா அவர் எந்த தப்பும் செய்யலன்னு நீங்க உணர்றதுக்கு? பதிலுக்கு நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை மன்னிச்சிட போறீங்களா? இல்ல இன்னும் அதே வெறியோட திரிஞ்சு உங்க மனசு, உடம்பு, உங்க எதிர்காலம் எல்லாத்தையும் கெடுத்துக்க போறீங்களா? மனோகர் தலையை குனிந்தான். மேஜை மேல் விரலால் கோலம் போட்டான். 2 நாளைக்கு எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா இருங்க மாமா. குடிக்க கூடாது. கோயிலுக்கு போங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை சந்திங்க. லைப்ரரிக்கு போங்க. 2 நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேன். அதுக்கப்புறம் அக்கா எங்க இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். ஆனா அவ பத்திரமா இருக்கா. இன்னொரு விஷயம், இந்த 2 நாளும் நீங்க அவளுக்கு போனும் பண்ணக்கூடாது. எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். சரியா? ஆமோதித்து தலையசைத்தான் மனோகர். அத்தியாயம் 13. அர்ச்சனா அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வெளியில் ஒரு மரத்தடியில் இன்னும் சில பெண்களுக்கு மத்தியில் காத்திருந்தாள். கையில் ஒரு ஃபைல் வைத்திருந்தாள். பெயர்கள் அழைக்கப்பட்டு ஒவ்வொருவராக உள்ளே சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இன்டர்வியூ முடித்து வெளியில் வந்த ஒரு பெண்ணை அணுகி கேட்டாள் அர்ச்சனா. என்ன கேட்குறாங்க? நான் டைலரிங் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது முடிஞ்சு போச்சான். பண்டல் பண்ணுறது, அயன் பண்ணுறதுன்னு ஹெல்ப்பர் வேலை தான் இருக்கான். 6 மாதத்துக்கு ட்ரைனிங் பீரியடா. அப்போ மாதம் 2000 தருவாங்களாம். எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அர்ச்சனாவின் முகம் வாடி போனது. அவளும் அங்கு டைலரிங் வேலைக்கு தான் விண்ணப்பித்திருந்தாள்.
அவ்வளவு குறைந்த சம்பளத்தில் எப்படி வேலை பார்க்க முடியும் என்று கேள்வி எழுந்தது. அவள் பெயர் அழைக்கப்பட்ட போது போகாமல் திரும்பி விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவள், சரி போய்தான் பார்த்து விடலாமே என்று தீர்மானித்து உள்ளே சென்றாள். அறைக்குள் இருந்த உதவி மேனேஜர் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவளின் விண்ணப்பத்தை ஒருமுறை பார்த்து கொண்டு நிமிர்ந்தார். டைலரிங் வேலைக்கு ஆள் எடுத்து முடிச்சிட்டோமா, ஹெல்ப்பர் வேலைக்கு தான் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு அதுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். அது ஹெல்ப்பர்னா சம்பளம் கம்மியாயிடுமே சார். ஆமாம், அதுக்கு உள்ள சம்பளம் தானே தர முடியும். சண்டே வேலை பார்த்தா தனி பேட்டா இருக்கு, ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு தனி சம்பளம் இருக்கு. எல்லாம் சேர்த்து எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? மாச சம்பளம் 6 மாசத்துக்கு 2000 தருவோம், அதுக்கப்புறம் 3000. ஓவர் டைம், சண்டே பேட்டா, போனஸ், இதில் தனியாக மாதம் 2000 சம்பாதிக்க முடியும். ஒரு வினாடி யோசித்தாள் அர்ச்சனா. எந்த வேலையும் இல்லாமல் இருப்பதற்கு முதலில் இந்த வேலையில் சேர்ந்து கொள்ளலாம், அப்புறம் வேறு நல்ல வேலை கிடைத்தால் மாறிக்கொள்ளலாம் என்று யோசித்தாள். சரிங்க சார், சம்மதம். டைலரிங் வேலை எதுவும் காலியானா எனக்கு கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா. இன்னொரு விஷயம்மா, நைட் ஷிஃப்ட்லையும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட் இருக்கும் சார்? மாசத்துல 10 நாள் இருக்கலாம். எப்பப்பன்னு இப்போ சொல்ல முடியாதுமா. சின்ன யோசனைக்கு பிறகு அதற்கும் சரி சார் என்றாள். மனோகர் அந்த பூங்காவில் ஒரு மரத்தடி நிழலில் தலைக்கு அடியில் 2 கைகளையும் செருகிக் கொண்டு வானம் பார்த்து படுத்திருந்தான். மரக்கிளைகளுக்கிடையில் தெரிந்த வானத்தில் மேகங்கள் திரி திரியாய் பிரிந்து கலைந்து கொண்டிருந்தன. திடீரென்று வீசிய காற்றில் மரத்தில் இருந்து உதிர்ந்த ஒரு பூ அவன் மார்பில் விழுந்தது. அதை கையில் எடுத்தான். அதற்குள் இருந்த ஒரு சின்ன வண்டு வெளியே பறந்து போனது. அந்த பூ மனோகரின் நினைவலைகளை கலைத்தது. இதே பூங்காவில்தானே ஒரு முறை பூங்காவின் காவலாளி வந்து விரட்டும் வரை அர்ச்சனாவிடம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று நினைத்து கொண்டான். என்ன பேசினோம் என்று யோசித்து பார்த்தபோது எதுவும் நினைவிற்கு வரவில்லை. ஆனால் அடிக்கடி இருவரும் சிரித்ததும், அவள் நடுநடுவில் சீ என்று சொன்னதும், நாலா பக்கங்களிலும் உன்னிப்பாக கண்காணித்துவிட்டு அவசரமாக முத்தங்கள் பரிமாறிக்கொண்டதும் நினைவில் தங்கியிருந்தது. இந்த பார்க்கில் மட்டுமல்ல, அருகிலிருக்கும் ஹோட்டலிலும் தான் எத்தனை சந்திப்புகள். ஓடிப்போய்தான் திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்கிற முடிவை எடுத்ததும் அதற்கான திட்டம் பேசப்பட்டதும் இந்த மரத்தடியில். அப்போது அர்ச்சனாவுடன் நிகழ்ந்த உரையாடல் இப்போது நினைவிற்கு வந்தது. மனோ, கொஞ்சம் பயமா இருக்குப்பா என்று கலங்கினால் டீயை உறிஞ்சி கொண்டே. என் மேல நம்பிக்கை இல்லையா? முட்டாள் மாதிரி பேசாத. நம்ம 2 வீட்லேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை மன்னிச்சு ஏத்துக்குவாங்களா? ஏத்துப்பாங்க அர்ச்சனா, ஆனா உடனே நடக்காது. அதுக்கு பொறுமையா காத்திருக்கணும். உன் தங்கச்சி ஆர்த்திக்கு நம்ம மேட்டர் தெரியும்ல? நான் யாரையோ லவ் பண்றேன்னு தெரியும், அது நீங்க தான்னு தெரியாது. நம்ம பிளான் நாளைக்கு நாம ரகசியமா திருச்சிக்கு புறப்படுற பிளானா? அதைத்தான் கேட்குறேன். தெரியாது. உங்க வீட்டில்? மூச், என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிடலாமா, இல்லைன்னா ஒரு கேசட்டில் பதிவு பண்ணி வச்சிடலாமா? லெட்டர் தான் பெட்டர். என்னன்னு எழுதுறது? மனசுக்குள்ள ஒரு நடுக்கமும் உதறலும் இருக்குமனோ. உன் மனசுல இருக்கிற ஒரு ரகசியமான பயத்தை நான் பகிரங்கமா சொல்லட்டுமா அர்ச்சனா? என்ன? அப்பா, அம்மா, தங்கச்சின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையே உதறிட்டு இவன் பின்னாடி போக போறேனே, இவன் கடைசி வரைக்கும் என்ன நல்லபடியா இதே அன்போட பார்த்துப்பானா? இப்படி ஒரு கேள்வி உன் மனசுல அப்பப்ப எட்டி பாக்குது. சொல்லு, உண்டா இல்லையா? சி, அதெல்லாம் இல்ல. நீ ஒத்துக்க மாட்ட, ஆனா அதான் உண்மை. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்தா அது ஒன்றும் தப்பில்ல. இது இயல்பான கவலை தான். அர்ச்சனா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இது வரைக்கும் நான் உன் லவர் மட்டும்தான். திருச்சியில வச்சு உன் கழுத்துல தாலி கட்டினப்புறம் எனக்கு 4 ரோல். 4 ரோலா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு புருஷன், அப்பா, அம்மா, தங்கச்சி, இந்த 4 உறவுகளும் நான் தானே. அவங்க மூலமா உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த பாசத்தையும் நான் கொடுத்தாகணும்ல. அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்படி அவன் சொன்ன அடுத்த வினாடி அர்ச்சனாவின் கண்களில் உணர்ச்சியின் மேலிட்டால் கண்ணீர் பெருக வழக்கம் போல சுற்றுமுற்றும் பார்க்காமல் அவன் சட்டையை இழுத்து பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அணைத்து அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள். இது போதும் மனோ, இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நிமிஷம் என்ன நீ செத்துப்போக சொன்னா கூட சந்தோஷமா செத்துப்போவேன். மனோகர் கையில் பிடித்திருந்த அந்த பூ கீழே விழுந்தது. அவன் கண்களில் வழிந்த கண்ணீர் 2 புறங்களிலும் இறங்கி அவன் காதுகளை நனைத்தது. ச, அப்படிப்பட்ட அர்ச்சனாவிடம் சமீப காலமாக நான் நடந்து கொண்டது எதுவும் சரியில்லையே. என்னையே நம்பி வந்தவள், கணவனாக, அப்பாவாக, அம்மாவாக, தங்கையாக நான் உனக்கு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு என் பின்னால் வந்தவள், எனக்கு ஒரு அழகான வாரிசை பெற்று தந்தவள். அவளை போய் சை, எங்கோ எடுபடாமல் போன என் நியாயமற்ற கோபத்தை எல்லாம் அவளிடம் கொட்டி அவளை நோகடித்து வார்த்தைகளால் குதறி எடுத்து என்னை விட்டு போகச் செய்து என்ன மனிதன் நான்? குணசேகரால் எப்படி என்னை மன்னிக்க முடிந்தது?
அந்த பழைய நட்பு தானே காரணம். என் வரட்டுத்தனமான வீம்பு நியாயமில்லை என்று நானே பல சமயம் உண்மை உணர்ந்திருந்தாலும் என்னை வேறு மாதிரியான அரக்க மனிதனாக மாற்றியது யார்? நானேதான். எனக்குள் ஆர்ப்பரிக்கும் என் வரட்டுத்தனமான ஈகோ 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 மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அவனை நோக்கியபடியே காய்ந்த இலைச்சருகுகளை மிதித்தபடி நடந்து வரும் ஆர்த்தியை பார்த்து எழுந்து உட்கார்ந்த மனோகர் தன் கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டான். அத்தியாயம் 14. ஆர்த்தி அருகில் வந்ததும் மனோகர் புல்வெளியிலிருந்து எழுந்து அருகிலிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தான். அவள் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். என்ன மாமா, என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? அந்த குணசேகரை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? எப்படி கொலை பண்றதுன்னு திட்டம் போட்டாச்சா? ஆர்த்தி, நானே நொந்து போயிருக்கேன். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க அக்கா கிட்ட பேசாம இருக்கேன். அர்ச்சனா எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை ஒரு தடவை தொலைச்சிட்டேன். இனிமே அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன். சொல்லு, அவ எங்க இருக்கா? சொல்றேன் மாமா. அதுக்கு முன்னாடி அவளோட இப்போதைய மனநிலை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. எக்ஸ்போர்ட் கம்பெனில ஹெல்ப்பர் வேலையில சேர போறா. என்னை இப்படியே விட்டுடுன்னு சொல்றா. அவ என்கிட்ட கேட்ட ஒரே உதவி என்ன தெரியுமா? அவளுக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரணுமா? இல்ல, பொய். எனக்கு உரைக்கணும்னு கற்பனையா சொல்ற. அவன் என் மேல கோபமா இருக்கா. அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சிட நினைக்கிறான்னு நீ சொல்றது அதிகம். அவளால் அது முடியாது. எங்க 2 பேர் காதல்ல அவ என் மேல வச்சிருந்த காதல் தான் அதிகம். நம்பிக்கை உடையறப்ப காதலும் சேர்ந்து உடஞ்சிடுமாமா. அவ அப்படி சொல்றானா அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கா உங்க வார்த்தைகளால, உங்க செய்கைகளால. அதையே உணர மாட்டேங்கிறீங்க. குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு பொண்டாட்டி பொறுமையாவே போகணுமா? எதுக்கும் எல்லை இல்லையா? நான் பேசுனது நடந்துகிட்டது எல்லாமே தப்பு தான். இப்ப அதை நான் உணர்ந்துட்டேன் ஆர்த்தி. ஒரு எதிரியாலேயே என்னை மன்னிக்க முடியுதுன்னா ஏன் அர்ச்சனாவால என்னை மன்னிக்க முடியாதா? முடியும். என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தான் விரும்புகிற ஒருத்தர் ஓர் அடி விலகி போனா இவ 10 அடி விலகி போயிடுவா. அவங்க ஓர் அடி இவளை நோக்கி திரும்பினா 10 அடி அவங்கள நோக்கி வந்துடுவா. ரொம்ப மெல்லிசான மனசு மாமா. எந்த வேகத்துல உணர்ச்சி வசப்படுறாளோ அதே வேகத்துல உண்மையும் புரிஞ்சுக்குவா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா முதல்ல எனக்கு நீங்க ஒரு உத்தரவாதம் தரணுமாமா. என்ன சொல்லு. பழி வாங்குற உணர்வையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா, எங்க அக்காவை காதலிச்சப்ப இருந்த அதே உற்சாக மனுஷனா மறுபடியும் மாறணும். உங்க திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் யாரும் எப்பவும் பறிச்சிட முடியாது மாமா. ஏதாச்சும் ஒரு வகையில உங்களால முன்னேறிட முடியும். ஆர்த்தி, உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பக்குவமா பேசுற. எந்த உறவுகளும் வேணாம்னு நாங்க எல்லாரையும் உதறிட்டு தனியா புறப்பட்டோம். அந்த உறவு தான் இப்ப நாங்க வாழணும்னு போராடுது. உங்க அப்பா அம்மாவுக்கு உள்ள அதே கோபம் உனக்கும் இருக்க நியாயம் இருக்கு. அப்படி ஒரு கோபத்துல நீ இருந்திருந்தா என்ன வெளியில எடுக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்ட. இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல என்ன உள்ள தள்ளி இருப்பாரு. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. இருங்க மாமா, இன்னும் என் வேலை முடியல. இப்ப இருக்கிற உங்க மனநிலைய அக்கா கிட்ட எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தணும். அவ உங்களை மறுபடி ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமா நன்றி சொல்லுங்க என்று எழுந்தாள் ஆர்த்தி. 4 மாத்திரைகளையும் கிழித்தெடுத்து அப்பாவின் உள்ளங்கையில் வைத்துவிட்டு தண்ணீரை கொடுத்தாள் ஆர்த்தி. அப்பா மாத்திரை விழுங்கி முடித்ததும் அருகில் ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். உள்ளிருந்து வந்த அம்மா, ஆர்த்தி, இன்னிலிருந்து காலேஜுக்கு போக போறதா சொன்னியே, புறப்படலையா என்றாள். இல்லம்மா, இன்னும் 2 நாள் கழிச்சு போறேன். ஏம்மா என்று வாஞ்சையோடு அவள் தலையை தடவினார் அப்பா. இப்ப எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நல்லா இருக்கேன். அம்மா இருக்கா, நீ போயிட்டு வா. பாவம், ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டுட்ட என்றார் அப்பா. பரவாயில்லப்பா, உங்களுக்காக இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தேன். இப்ப அக்காவுக்காக இன்னும் 2 நாள் லீவ் போட்டா தப்பில்லப்பா. அம்மா அருகில் வந்தாள். ஏய், அக்காவை பத்தி பேசினாலே அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. இப்ப எதுக்கு அவ பேச்ச எடுக்கிற? இல்லம்மா, நான் பேசியாகணும். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமா பேசுற மாதிரி கூட தெரியலாம். ஆனா நான் பேசியே ஆகணும். அப்பா, இந்த ஆப்ரேஷன்ல நிறைய ரிஸ்க் இருந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டு பத்திரம் எங்க இருக்கு, எல்ஐசி பாலிசி எங்க வச்சிருக்கேன்னெல்லாம் சொன்னீங்க. நெருப்புன்னா வாய் வெந்துடாது. ஆப்ரேஷன் அப்போ ஏதாச்சும் ஆகியிருந்தா நீங்க இந்த நிமிஷம் இல்ல. இது உங்களுக்கு மறுபிறவிப்பா. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஆப்ரேஷன் நடக்க போற நேரத்துல உங்க மனசுல பலவிதமான சிந்தனைகள் வந்திருக்கும். அதுல உங்க பேத்திய பார்க்கவே இல்லையேங்கிற ஒரு ஏக்கமும் இருந்துச்சா இல்லையா? மறைக்காம சொல்லுங்கப்பா. அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சா இல்லையா? ஏய், என்னடி அப்பா கிட்ட இப்படியெல்லாம் என்று அதட்டிய அம்மாவை கையமர்த்தினார் அப்பா. அவ பேசட்டும். என்னதான் கோபம் இருந்தாலும் அடிமனசுல உங்களுக்கு அக்கா மேலேயோ இல்ல அக்கா பெத்த உங்க பேத்தி மேலேயோ பாசமே இல்லாம இருக்காதுப்பா. அந்த பாசம் அந்த சமயத்துல கண்டிப்பா விஸ்வரூபம் எடுத்திருக்கும்பா. நம்ம உடம்புக்கு சட்டை போட்டு மறைக்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற நிஜமான உணர்வுகளுக்கும் தன்மானம், கோபம், வீம்புன்னு டிசைனா சட்டை போட்டு மறைச்சு வச்சிருக்கோம்.
உண்டா இல்லையா சொல்லுங்க. அப்பா சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு நிமிர்ந்து அவளை பார்த்தபோது அவரின் விழிகள் துளிர்த்திருந்தன. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நான் பெத்த பொண்ணு நீ. உன்கிட்ட உண்மை பேசுறதுக்கு நான் வெக்கப்பட வேண்டியதில்லம்மா. நீ சொன்ன எல்லா நினைப்பும் வந்துச்சு. அக்காவையும் மாப்பிள்ளையையும் பேத்தியையும் தள்ளி வச்சது அதிகப்படியான கோபமோன்னு தோணுச்சு. அவங்களையெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும்னு மனசு ஏங்குச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லாம் சரியானதும் நீ சொன்னியே, அதே மாதிரி மனசு கோபங்கிற சட்டையை மறுபடி எடுத்து போட்டுக்குச்சு. இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நாம ஞானிகள் இல்லையேம்மா, சாதாரண மனுஷங்க தானே. வெளிப்படையாவே சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் மன்னிக்க தயாராயிருக்கு என் மனசு. மகிழ்ச்சியில் கண்கள் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்ட ஆர்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அக்கா மாமா 2 பேரும் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்காங்கப்பா. இப்ப அவங்களுக்கு உறவுகளோட பாசமும் சப்போர்ட்டும் தேவைப்பா. நீங்க இப்போவும் வீம்பாவே பேசிடுவீங்களோன்னு நினைச்சேன். உங்களை பார்க்க முடியாம அக்கா எவ்வளவு பரிதவிச்சு போனா தெரியுமா? நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்ப்பா. உங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு முதல்ல வேணும் என்று கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள் ஆர்த்தி. பிரீத்தியை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் மனோகர். கைகளை கட்டிக்கொண்டு வேறு திசையில் பார்த்து கொண்டு நின்றாள் அர்ச்சனா. அக்கா, போதும் உன் வீம்பு நாடகம். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு இறங்கி வந்துட்டாருல்ல, நீ உச்சாணி கொம்புலையே உட்கார்ந்துருந்தா எப்படி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து மன்னிப்பு கேட்டா எப்படி மன்னிக்கிறதா? அக்கா, மாமா நேத்து பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எதிரியா இருந்த குணசேகராலேயே என்ன மன்னிக்க முடிஞ்சப்போ அர்ச்சனாவால மன்னிக்க முடியாதா என்னன்னு கேட்டாரு. பேச்செல்லாம் வெள்ளை கட்டியாதான் இருக்கும். மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்க மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? என்னக்கா அது? அவர் என்ன சொன்னா நீ நம்புவ, இல்ல என்ன செஞ்சா நம்புவ? எதுவும் செய்ய வேணாம். என்கிட்ட 100% உண்மை பேச சொல்லு. முடியுமா அவரால? முதல்ல குணசேகர் செட்டில்மெண்ட்டாக கொடுத்த 10 லட்சம் ரூபாய் எங்க? அதை என்ன செஞ்சாருன்னு கேளு. ஆர்த்தி, அவளுக்கு ஷேர் மார்க்கெட்டுனாலே வெறுப்பு. நான் சீக்கிரம் பணத்தை பல மடங்காக்கணும்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன் நேரம் எல்லா ஷேரும் புட்டுக்குச்சு. 10 லட்சம் போட்டது 2 லட்சம் ஆயிடுச்சு. அதான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். இப்போ மறுபடி கொஞ்சம் ஏறி 6 லட்சம் மதிப்புக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் விற்று பணத்தை பேங்க்கில் போட்டுட்டேன். இந்த 6 லட்சத்தை முதலீடா வச்சுக்கிட்டு சின்னதா தொழில் துவங்க போறேன். மறுபடியும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இந்த நேரத்துல முறுக்கிட்டு நிக்காம எனக்கு சப்போர்ட்டா இருக்க சொல்ல ஆர்த்தி. இன்னும் என்ன உத்தரவாதம் வேணும் உனக்கு என்றாள் ஆர்த்தி. மனோகர் அருகில் வந்த அர்ச்சனா, இந்த மனசு இப்படியே இருக்கணும், அது போதும் என்றாள். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான் மனோகர். இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன். உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நேரா எங்க வீட்டுக்கு போறோம். அங்க ஒரு தடபுடலான விருந்து ரெடியாகிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? அப்பா தான் என்னென்ன சமைக்கணும்னு மெனு போட்டது. அப்பா உன்னை மன்னிச்சிட்டாரு. உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு அட்சதையோட ரெடியா இருக்காரு. எல்லாரோட அடிமனசுலையும் நல்ல குணங்கள் கண்டிப்பா இருக்குக்கா. அதை மறைச்சிக்கிட்டு அது மேல படிஞ்சிருக்கிற அழுக்க சரியான சந்தர்ப்பத்துல கழுவிட்டா அந்த நல்ல குணங்கள் பளிச்சுன்னு தெரியும். வாங்க போகலாம் என்றாள் ஆர்த்தி. பிரீத்தி அழகாக சிரித்தது. முற்றும்.